கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி கொண்டு வருவோம். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய மெசேஜ், இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளில் நீ எப்படி இருந்தாய்? இதான் இன்றைய மெசேஜ். 2024ஆம் வருஷத்தில் கர்த்தர் உங்களை நடத்தினார். அதுல நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள்? இதை நம்ம இப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். தேவன் உன்னை நடத்தினார். சில நேரங்களில் பிசாசு உன்னை கட்டுப்படுத்தினான். சில நேரங்களில் நீயாக அவுத்து விட்டு போனது போல போய்கொண்டே இருந்தாய். நீங்க இஷ்டத்துக்கு இந்த வருஷத்துல எத்தனையோ பாதைகள்ல நீங்க போயிருப்பீங்க. சில நேரங்களில் பிசாசு தன்னை உங்களை இழுத்து கொண்டு போறதை நீங்கள் உணர்வீர்கள். சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிறதை நல்லா ஃபீல் பண்ணலாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை என் ஆத்மாவை தேற்றினார். நான் மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தேன், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று அவன் சொல்லுகிறான். இதை ஒரு சுத்திரிப்பூட்டின் துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு தேவன் நடத்தும் பொழுது நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தினோம்? கொஞ்ச நேரம் அந்த மெசேஜை நீங்க கீனா அப்சர்வ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல வருகிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். வருடங்கள் போய்கொண்டே இருக்கலாம், தேவன் உங்களை நடத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா இதுக்கு மத்தியில் நீங்க எப்படி இருந்தீங்க, நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மை வெளிப்படுத்தினோம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தங்களை நடத்தின பாதைகள்ல தாங்கள் எப்படி நடந்தோம் என்பதை சில இடங்களில மகிமைக்காக சொல்லுகிறார்கள், சில இடங்களில் தோல்வியினால அறிக்கையாக சொல்லுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல. அது ஒரு வாழ்க்கை சக்கரம். மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், இன்பங்கள் வரும், துன்பங்கள் வரும், வியாதி வரும், சுகம் வரும், உயர்வு வரும். பல விதங்களிலே உங்களை தேவன் கொண்டு போவார், பல விதங்களிலே நீங்கள் போயிருப்பீர்கள். சில நேரங்களில் இழப்புகள் வரும், சில நேரங்களில் நஷ்டங்கள் வரும், சில நேரங்களில் துக்கங்கள் வரும், சில நேரங்களில் நிந்தைகள் வரும், சில நேரங்களில் புறக்கணிக்கப்படுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி, ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அமைகிறது. ஆனால் தேவன் அறியாமல் நமக்கு ஒன்றும் சம்பவியாது. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நாம் நம்மை எப்படி வெளிப்படுத்தினோம் என்றுதான் இன்றைக்கு நாம் படிக்க போற சத்தியம். நாம் யோபு என்கிற பக்தனை முதலாவது எடுக்கலாம். அவனுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அவனுக்கு ஒட்டகங்கள் உண்டு, எருதுகள் உண்டு, அவனுக்கு ஆடுகள் உண்டு. இப்படி பல தரப்பட்டான மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு வீடுகள் இருந்தது. அவனுடைய பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அவன் நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தன் பிள்ளைகளுக்காக அதிகமாக பலி செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன்.
ஆனால் அவனுக்கும் சில போராட்டங்கள் இருந்தது. He also got some struggles. பலவிதமான பொல்லாத ஆவிகளுடைய தாக்குதல் இருந்தது. Attack of the various kinds of the spirits were there. முகாந்தரம் இல்லாத தாக்குதல்கள் அவனுக்கு வந்ததாக வேதம் சொல்கிறது. Scripture says there were the attacks without a cause. ஒரு நாள் வந்தது, One day came. அவனுடைய ஒட்டகங்கள் பறிபோய்விட்டது. His camels were being lost. ஒருவன் வந்து சொன்னான், One came and said, ஐயா இப்படி ஒரு பிரச்சனை, எல்லா ஒட்டகங்களையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. Master, this is a problem. They came and took away all the camels. அடுத்து ஒருவன் வந்தான், Nextly one came. உன்னுடைய எல்லா எருதுகளையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் சொன்னான். They have carried away all your oxen, they say. அடுத்து ஒருத்தன் வந்தான், Nextly one came. எல்லா ஒட்டக ஆடுகளையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் சொன்னான். They taken away all the sheep. ஆடு, ஒட்டகம், எருது எல்லாம் போயிருச்சு. Okay, sheep, camel and the oxen, everything were taken away. ஒன்னொன்னா அவனை விட்டு போய் கொண்டிருந்ததை அவன் கண்டான். He saw one by one the things were being taken away from him. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Think so how it will be? எருதுகள் போய்விட்டது, Oxen gone, கழுதைகள் போய்விட்டது, asses went away, ஒட்டகங்கள் போய்விட்டது, camels went away, ஆடுகள் போய்விட்டது. sheep also went away. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. For everything there are the spiritual meanings. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவன் 4 தன்மைகளை கொடுத்து அவனை பாதுகாக்கிறார். God preserved the spiritual man, giving the 4 kinds of the spiritual things. எருதுகள் என்பது பாடுகளின் ஜீவியம். Oxen, it is a suffering life. கழுதைகள் என்பது சுமக்கிற ஜீவியம். Asses, that is a life of carrying. ஒட்டகம் என்பது சோதனைகளை கடந்து போகிற ஜீவியம். Camel passing through the temptations. ஆடுகள் என்பது சகிப்புத்தன்மையை காண்பிக்கிற அபிஷேகம். Sheep, it is a thing that is showing the anointing, enduring. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு திடீரென்று ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தாக்குதல் வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு தெய்வீக தன்மையும் அவனை விட்டு போகிறது, இல்லாவிட்டால் பறிபோய் விடுகிறது. For a child of God, one by one, every day there is an attack taking place in him. One by one the things are being taken away from him. ஒரு நாள் அவனுடைய வீட்டில் அவனுடைய பிள்ளைகள் இருந்தபோது One day when his children were in the house, ஒரு பெரிய காற்று அடித்து அந்த வீடை இடித்து விட்டது. there was a great wind blown upon the house and destroyed 10 பிள்ளைகளும் மரித்தார்கள். 10 children died. எப்படி இருக்கும்னு பாருங்க. Think so how it will be? உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல இழப்புகள் நஷ்டங்கள் வந்தது உண்டா? Is there any losses taken place in your life in this year? சொல்லுங்க. Say, யாரோ அந்நியர் போல நீங்க இருக்க வேண்டாம். don't be like the Gentile. நீங்க யோசிச்சு பாருங்க. You think yourself. ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்காதீங்க. Don't be like that. Come. இந்த வருஷத்துல உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தது உண்டா? Is there any losses taken place in this year in your life? பொருள் நஷ்டம், Losses in the material. பண நஷ்டம், Money loss. நிழல் நஷ்டம், The field loss. புருஷனை இழந்திருக்கலாம், Maybe losing the husband. பிள்ளைகளை இழந்திருக்கலாம், Maybe losing your children. மனைவி இழந்திருக்கலாம், Loss her wife. குடும்பத்தில் நண்பர்களை இழந்திருக்கலாம். The friends in the house you would have lost. இப்படிப்பட்ட பல இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம். Such a losses may be taken place in your life. இவைகளுக்கு மத்தியில நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்தினீர்கள்? அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். Midst of that, how you revealed your life about that, it is a subject. ஒவ்வொரு இழப்புகள் வந்தபோது உங்களுடைய வாயிலிருந்து வந்த அறிக்கை என்ன? What was the confession came out of your mouth whenever the losses came? சூழ்நிலைகள் மாறின பொழுது, When the situation changed. இந்த சூழ்நிலையில யோபு என்ன செய்தான்? In this situation, what Job did? வாசியுங்கள். யோபு 1 அதிகாரம் 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை நடத்தின பாதையில, இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் மறந்துடாதீங்க யாரும். Don't forget the subject. In this year, the way led by the Lord. யோபுவை கர்த்தர் நடத்தின பாதையில அவன் சொன்ன வார்த்தை, அவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினான்? In the way led by the God, Job, how he revealed himself. என்ன சொன்னான்? What he said? சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார். அப்படி இந்த வருஷத்துல எப்பமா சொன்னீங்களா? At any time this year, whether you said like this, கர்த்தர் கொடுத்தார். Lord gave. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். It is a joy for. கர்த்தர் எடுத்தாருங்கும் போது என்ன வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு? When the Lord has taken away, what was the word came out of your mouth? யோசிங்க. Think yourself. இந்த வருஷத்துல உங்களுடைய கன்ஃபெஷன், அவனுடைய அறிக்கை எப்படிப்பட்டது? In this year, how was your confession? எப்படி சொல்லுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. Think yourself and say. இழப்புகள் நடுவிலே, Midst of the losses. நஷ்டங்கள் நடுவிலே, Midst of the losing. துக்கத்தின் மத்தியிலே, Among the grief. அப்படி ஒரு சூழ்நிலையில அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் அவன் தன் தேவனை குறை சொல்லவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை.
midst of these all the things, he made the confession, Lord gave, and the Lord hath taken away. Blessed be the Lord of the name of the Lord. In all these things, Job did not sin. நமக்கு வேறயா உடனே நம்ம யார் மேல தான் கோபப்படுறோம்? Suddenly upon whom we get angry. புருஷன் மேல கோபப்படுவோம், மனைவி மேல கோபப்படுவோம். இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. இப்ப யார் மேல தான் நமக்கு கோபம் ஜாஸ்தி? We used to get angry upon the husband and wife. Now upon whom we have the much angry. இப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் மேல தான் கோபங்க. Nowadays we have the angry upon Lord. இந்த ஆண்டவர் சரியே இல்லைன்னு ஒரு பொண்ணு சொன்னா என்கிட்ட. One girl said that this Lord is not correct. நான் சொன்னேன் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. You should not blame the Lord, I said. உங்களுக்கு என்ன, எங்க அப்பாட்ட நான் சண்டை போடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? I am fighting with my father. What is the problem for you? She asked. நான் சொன்னேன் நீ சண்டை போடலாம், ஆனா குறை சொல்லக்கூடாது. You can fight with him. You cannot blame him. நீ ஆண்டவர்ட்ட பலவந்தம் பண்ணலாம். You can force the Lord. துக்கப்படலாம். You can get grief. ஆனா பைபிள் சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. In all these Job did not sin. He did not do the sin. தன் தேவனை குறை சொல்லவில்லை. She did not blame the Lord. பாஸ்டர் டியூ அவர்கள் பிரசங்கத்துல பேசும் பொழுது When Pastor T.U. he was preaching the sermon. அவருடைய வித்தியாசமான ஒரு கோணம், The separate angle. அது என்ன மன்னிப்பை பற்றி பேசி இருக்கிறார். He has spoken about the forgiveness. உனக்கு பிரச்சனை இருந்தா அந்த குறிக்கப்பட்ட ஆளை நீ மன்னிக்கணும். If you have the problem or the particular man, you have to forgive him. அந்த ஆள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். You have to ask a pardon to him. இப்படி சொல்லிட்டே வரும்போது When he was saying like that, கடைசியில் நீ ஒன்னே மன்னிக்கணும். finally he said you have to forgive yourself. உனக்கு யார் மேலேயும் கோபம் இருக்கு? Upon whom you have the angry. சொல்லுங்க. எப்போது ஒரு மனிதனுக்கு தன்மேல் வெறுப்பு வருதோ அப்பதான் அவன் சூசைட் தற்கொலையை நாடுகிறான். When a man get a hatred upon himself, then only he is seeking to suicide. அதனால நீ ஒன்னையும் மன்னிக்கணும்னு சொன்னார். So that only you have to forgive yourself, he said. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது When he was saying like that, அவர் சொன்னாரு he said, நீ தேவனையும் மன்னிக்கணும். you have to forgive even the Lord. தேவன்ட்ட மன்னிப்பு தானங்க கேட்கணும். You have to ask for forgiveness from the Lord only. ஆனா தேவனையும் மன்னிக்கணும்ங்கற உபதேசம் எப்படிப்பட்டது? What kind of a doctrine it is that we have to forgive the Lord? அதுக்கு காரணம் நம்மில் அநேகருக்கு யார் மேல தான் கோபம்? Many of us have the angry upon whom? தமிழ்நாட்டுல பரமக்குடியில போய் பிறக்க வச்சிட்டாரு, இங்கிலாந்துல பிறக்க வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். He made me to get the birth upon in Paramagudi. If it is in the England, I will be. சரி, இங்கேயுமே இந்த காலனில கொண்டு போய் பிறக்க வச்சிட்டாரு, ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருக்க கூடாதா? Even he made me to get the birth in the colony, whether he should not allow me to get the birth in the rich man's house. இப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் தேவைகள் சந்திக்கப்படுது, உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படல, உடனே உங்களுக்கு யார் மேல தான் கோபம் வருது? ஆண்டவர் மேல தான் கோபம் வருது. All the others needs are being met, your needs are not met, then you get angry upon whom? இந்த வருஷத்துல எத்தனை விசை நீ தேவனை குறை சொன்னாய்? In this year, how many times you blame the Lord? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. You give the answer only for that. எத்தனை விசை? How many times? ஒன்றா ரெண்டா? One or two? எத்தனை விசை தேவனை குறை சொன்னீங்க? How many times you blame the Lord? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. In all these, Job did not sin. ஒரு பிரச்சனை வந்தா நாம முடிவு என்ன செய்யறோம்? ஒரு பாவத்தை செய்யறோம். When there a problem come, in the end we commit the sin. ஒரு சின்ன சண்டைனா முதல்ல நம்ம வார்த்தையை விட்டுறோம், பாவம் வந்துருது. If there is a small fighting, we speak wickedly and we lose. ஒரு சின்ன சண்டைனா நம்ம கை நீட்டிடுறோம். If a small fight, we stretch out our hand. ஒரு கெட்ட வார்த்தையை பேசிடுறோம். Speaking the bad words. ஒரு தரம் தாழ்த்தின வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். We use the worst word. நாம் அப்ப நடந்து கொள்கிற விதம் ஒரு பாவமாக மாறுகிறது. The way we walk at that place, that becomes a sin. இந்த வருஷத்துல உங்களை தேவன் எத்தனையோ பாதையில கொண்டு போனாரு. In this year, God taken you in many ways. இதுல நான் பாவமே செய்யல, என்னை காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. In this, I did not do sin. I kept myself saying like such a one. Lift your hand. சரி, இவை எல்லாவற்றிலும் நான் என் ஆண்டவரை குறையே சொல்லல, அவரை நான் ஒரு தப்பு கூட சொல்லல, அவர் எவ்வளவு பரிசுத்தர், நான் அவரை போய் குறை சொல்லுவேனா? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றவங்களும் கை வைத்துங்களேன் பாப்போம். Put up your hands to those who are saying that how glory, holy is the Lord. I did not blame God in all the things. 3 பேர் கை வச்சிருக்காங்க. Only 3 have lifted the hand. நான் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தினேன். In a place I connected the meeting. முதல் நாள் கூட்டம் கொடி கட்டி பறந்துருச்சு. First day meeting it was as a one hoisted the flag. ரெண்டாவது நாளும் கொடி பறந்துருச்சு. Second day also the flag it was a flying. பாஸ்டர் லூக்கா தான் பிரசங்கம் 4 நாள். Pastor Luke he was a 4 days sermon. 2 நாள் பிரசங்கமும் ஓபன் கிரவுண்ட்ல அடி சரியான கூட்டங்க. 2 days the meeting there was a great crowd in the open the place. Third day பாட்டு தொடங்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. On the third day when the songs are started the rain also started. சாதாரண மழை இல்ல. Not a normal rain.
பாயெல்லாம் மிதந்து வெளியே தண்ணியில கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, வெளியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. Meat also started floating and going away from the meeting ground. டக்குன்னு ஒரு ஆள் வந்தான். Suddenly one came. ஒரு விசுவாசி. One believer. போன வாரம் வேற சபைக்காரன்லாம் எப்படி மீட்டிங் நடத்தினா, ஒரு மழையும் பெய்யல. நம்ம மீட்டிங் நடத்தின உடனே 3 நாள் இப்படி ஆகி போச்சு, அசிங்கமா இருக்கு, தேவன் என்ன அப்படின்னா. Last week the individual the independent church they conduct the meeting, there was no rain. Now we get the great rain. What is a God? What kind of is he? நான் சொன்ன கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. Then he said go away and stand there. அவர் பெய்ய வச்சிட்டு இருக்காரு, நீ வந்து குறை சொல்லிட்டு இருக்கற. He is making to rain upon us, you are blaming him. தேவன் அறியாம எதுவுமே நடக்காது. Without the knowledge of God nothing will happen. ஆமென். நாம் இவைகள தேவனை குறை சொல்லி பழகிட்டோம். We have the practice of blaming the Lord in all these things. பெந்தேகோஸ்காரன் 2 பேரை தான் குறை சொல்வான். Pentecostal man will accuse too. சொல்லுங்க. ஒன்னு பிசாசு சொல்வான், இல்லனா யாரை சொல்வான்? தேவனை சொல்வான். He will say the devil or is the Lord. ஒரு பிள்ளை என்ன சொல்வான்? What a child will say? அம்மா சரியில்லாம இல்லனா அப்பன் சரியில்லாம. Either father other is a mother, they are not correct. அப்படி தான சொல்வாங்க. They used to say like that. ஒரு பையன் ஒரு பிள்ளை ஒருகிட்ட என்னப்பா பிரச்சனை உங்க குடும்பத்துல? இந்த எங்க அப்பன் சரியே இல்லம்மா, எங்க அம்மா சரியே இல்ல, அவெல்லாம் இப்படிதான் புலம்புவானே தவிர யாரும் தாம் மேல உள்ள குறைய பேசுறதே கிடையாது. If we ask a boy or girl, they used to say my father is not correct, my mother is not correct. They will not accept themselves. They used to blame others. 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, ஒட்டகம் போயிருச்சு, கழுதை போயிருச்சு, ஆடு போயிருச்சு, எருதுகள் போயிருச்சு, எல்லாமே வீட நொறுங்கி விழுந்துருச்சு. எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. மனைவி வந்து நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்கிறேன்னு கேட்கும்போது அவன் தன் தேவனை குறை சொல்லவில்லை. When the 10 children died, the oxen were taken out, the asses were taken out, sheep were taken out, all the camels were taken out, houses were destroyed. Wife came and said that curse God and leave your ghost. When she said like that, he did not speak evil of God. சாத்தூர்ல ஒரு சகோதரி இறந்துருச்சு. In Satur, one sister died. 3 பையங்க. 3 sons. 3 பேரும் 20ல இருந்து 25 30 வயசுக்குள்ள உள்ள பையங்க. 3 were between the age of 20 to 30. 3 பேருக்கும் கல்யாணம் ஆகல. 3 were not married. திடீர்னு அந்த சகோதரி இறந்துருச்சு. Suddenly that sister died. எல்லாரும் நினைச்சது அந்த 3 பசங்களும் டோட்டலா ஒண்ணு இல்லாம போய்டுவாங்க. Everyone thought the children they will become as a null. ஏன்னா 3 பேரும் வாலிப பசங்க. Because 3 were youth. நல்லா படிச்ச பசங்க. Good educated one. நல்ல பசங்க. Good boys. 3 பேரும் இப்படியே தடுமாறிடுவானோன்னு யோசிச்சாங்க. They thought the 3 the sons will be stumbling. 3 பேரும் அவங்க அம்மா செத்ததுக்கு எழும்பி சாட்சி சொன்னான். ஒருத்தன் God is good ன்னு இங்கிலீஷ்ல பாட்டு பாடினான். 3 sons gave that witness about the mother. One sang a song saying that God is good. God is good all the time அப்படினா அடிச்சு அழுதுட்டு பாடுறான். கர்த்தர் நல்லவருங்க, அவர் நல்லதுதான் எனக்கு செய்வாரு, எங்க அம்மாவை எடுத்தது கூட நல்லதுதான், தெய்வம் தான் செஞ்சிருக்கிறாரு. நீங்க யாராவது சொல்லுவீங்களா? By weeping he sang the song God is good unto me all times. He testified about the God in a good way. Will either anyone of you will say like that? நம்ம என்ன சொல்லுவோம்? What we will say? ஏங்க ஒரு பையனுக்காவது கல்யாணம் முடிஞ்ச உடனே கர்த்தர் எடுத்துக்கலாம்ல. God would have taken her by marrying one person. லாசர் மரிச்சிட்டான். Lazarus died. இயேசு அடக்கத்துக்கு வரல. Jesus did not come for the burial. உயிரோடு எழுப்ப வர்றாரு. He came to raise him. எல்லாம் சுத்தி நின்னு ஓன்னு அழுவுது. Everyone surrounded him and they were weeping. உடனே இயேசுவும் கண்ணீர் விட்டாருன்னு பைபிள் சொல்லுது. Suddenly the Bible says that Jesus wept. அங்க பக்கத்துல ஒருத்தன் நின்னா நம்ம ஆளு. One person stood night. ஒரு பரமக்குடி விசுவாசி நின்னான்னு வெச்சுக்கங்களேன். You take that was a Paramagudi believer. அவன் என்ன சொன்னா? What did he say? குருடரின் கண்களை திறந்தவர் அவனை சாகாமல் இருக்கவும் அல்ல, இப்போ வந்து எனக்கு அந்த அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னா. He that opened the eyes of the blind, can't he make him to live alive? Why he come here now he is weeping? அந்த நேரத்துல அவரை தான் குறை சொல்றான். In that time he was blaming him. ஆதாம்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னா? What Adam said when it was நீங்க தந்த பெண்ணு தான் சரியில்லை, நீ சரியான ஒரு பொண்ணை என்ன கட்டி வச்சிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும்னு சொன்னான். The woman given by you is not correct. If you have given a good woman, everything will be in the right way. இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணியே, கர்த்தர் உன்னை விட்டு சில காரியங்களை எடுத்தாரே, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணியா? You have praised the Lord for all the things given by the Lord. Whether you have praised the Lord the thing which was taken away from you. உன் வாழ்க்கையில என்னவோ ஏற்ற தாழ்வுகள்லாம் வந்தது, தேவனை குறை சொன்னியா, தேவனை புகழ்ந்தியா? There were the ups and downs in your life. Whether you blame the Lord or praise the Lord. பிரச்சனைகள் வந்த பொழுது நீ பாவம் செஞ்சியா, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டியா? At the time of the problem, when you kept the holiness, otherwise you blamed the Lord. இது உங்களுடைய கேள்விக்கு நான் விடுறேன். I am leaving that to you. நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். You have to give the answer.
cancer. சூழ்நிலைகள் மத்தியில சங்கீதக்காரன் எப்படி போனான்? Midst of the situation, how the psalmist went. 44ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது When we see the Psalm 43, 44ல நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says that. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? What the psalmist says that. 17ஆம் வசனம். 17. இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. என்ன வந்துச்சு இவங்க மேல? What came upon them? அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் All these came upon us. நாங்கள் உம்மை மறக்கவே இல்லை. Yet have we not forgotten thee. அங்க வந்தது என்ன? What came there? எங்களை ஆடுகளை போல ஒப்பு கொடுத்துட்டீர். You have submitted us like the sheep. நாங்க இலவசமாய் விற்கப்பட்டோம். We were sold freely. எங்கள் அயலாருக்கு நாங்க நிந்தையாய் மாறி போனோம். We became the reproaches unto our. எங்க சுற்றுப்புறத்தாருக்கு நாங்க பரியாசமாய் மாறி போனோம். We have become the mocking among our surroundings. நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் மாறிவிட்டோம். We have become the byword among the heathens. எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து எல்லாரும் தலையை அசைக்கிறான், துளுக்குறான். Everyone wave their head by seeing us. லட்சை என் நித்தமும் என் முகத்தை மூடிற்று. The confusion continuously before me. வெட்கத்தினால் என்னை மூடுகிறது. The shame of my face hath covered me. தலை தூக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு பாதை எனக்கு வந்தது. I could not lift my head, such a way came for me. ஆனா இதுக்கு மத்தியில நான் எப்படி இருந்தேன்னு சங்கீதக்காரன் சொல்றான். Midst of that, how I was, the psalmist says. எவ்வளவு நிந்த, How much எவ்வளவு அவமானம், how much shame, எவ்வளவு வெட்கம். how much the mocking. மத்தவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன பேசினாங்க? What the others have said about us. நம்ம ஜாதிகளுக்கு ஒரு பழமொழி போல மாறிட்டோம். We have become the proverb unto the nation. பவுல் என்ன சொல்லுகிறார்? What the Paul says. நாங்கள் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேடிக்கை பொருளாய் மாறினோம். We have become so playful unto the men and the angels. எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல மாறினோம். We have become the filthiness that was thrown out by. ஆனா இவைகளுக்கு மத்தியில சங்கீதக்காரன் சொல்றான், Midst of that, the psalmist says. இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் Though all these came upon us. நாங்கள் உம்மை மறக்கவில்லை. Yet we have not forgotten you. இப்ப நம்ம ஆண்டவர் மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ தேவனை மறந்தியா? உன் நினைவுல வச்சிருக்கிறியா? We are saying God have forgotten us, but whether you are keeping the Lord in your mind or forgotten. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? What the Bible says, you know. எருசலேமே நான் உன்னை மறந்தால், Oh Jerusalem, if I forget you. என் கை விளங்காமல் வலது கை விளங்காமல் போவதாக. Let my right hand to be as a nothing one. புரியுதா? எருசலேமே நான் மறந்தா என் வலது கை விளங்காமல் போவதாகன்னு இல்ல, தன் தொழிலை மறப்பதாகன்னு இருக்கு. நான் நம்ம பாஷையில பேசினேன். I am speaking in our time. If I forget the Jerusalem, let my right hand to forget its work. எருசலேமே நான் உன்னை மறந்தால், Oh Jerusalem, if I forget you. என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. Let my tongue cleave upon my upper jaw. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says. எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். For multitude of the days of my people forgotten me. ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆபரணங்களை மறப்பாளோ? Your bride will forget her. ஆனால் என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்தார்கள். My people for many days they have forgotten me. ஆனா இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? What the psalmist says here. இவ்வளவு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மறக்கவே இல்லை. Even in this situation we have not forgotten you. ஆண்டவர் உன் மேல எப்படி நினைப்பா இருக்கிறாரோ அதே போல நீ ஆண்டவர் நினைவிலேயே தான் வாழணும். How the God keep that concern upon you in the thinking of the Lord, you have to lead your life. இப்ப சிலர் எல்லாம் செத்து போயிருவாங்க, சில குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் இறந்துருவாங்க. In some families the elderly people they may die. கல்யாண கார்டு அடிக்கும் போது எப்படி எழுதுறான்? In the wedding card how they write it there. நினைவில் வாழும் அவர். அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து போயிட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? நினைவில் வாழும். He have died but in the remembrance, otherwise the late days say. தேவனை மறந்து நீ என்ன பண்ண போற? Forgetting the Lord, what you are going to do. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறக்கிறதே இல்ல. Lord says, I will not forget you. சீயோனோ என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், நான் எப்படி உன்னை மறப்பேன்? Zion said, I have forgotten her, how can I forget her? நீங்க கூட உங்க பிள்ளைகளை மறந்துடுவீங்க. You also may forget your children. மரியாளையும் யோசேப்பையும் எடுத்துக்கங்களேன். Take Mary and Joseph. 3 நாள் யாரை மறந்துட்டாங்க? For 3 days of forgotten whom? யாரை மறந்துட்டாங்க? Whom they forgotten? 12 வயசுல யாரை மறந்தாச்சு? At the age of 12, whom they forgotten? ஏங்க காலையில இருந்து பிள்ளை சாயங்காலம் வரைக்கும் காணோம். அவன் சாப்பிட்டானா, குடிச்சானா, குளிச்சானா, வந்துகிட்டு இருக்கானா, போய்கிட்டு இருக்கானா, யாரு கூட இருக்கான்னு கூட தேடல. முதல் நாள் போயிடுச்சு. அவன் எப்படி தூங்குனான், எங்க தூங்குனான் அது இல்ல. அடுத்த நாள் அவன் ட்ரெஸ் மாத்தினானா இல்லையா அதையும் கவலை இல்ல. 2வது நாளும் போயிடுச்சு. 3வது நாள் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொறி தட்டுது, எங்கடா எந்த ரூட்லயும் ஆள் இல்லையேன்னு. The morning to the evening, they were not the thought about each children. First day gone, second day gone, third day. Their third day
எப்படி? மூணாவது நாள் தான் ஞாபகம் வருது. அதனாலதான் அவ ஏதாவது சொன்னா, ஸ்திரீயே உன் வேலையை பாரும்பார், நீ என்னையவே மறந்தாள். On the third day only they got him in their mind. Whenever she come to Jesus, Jesus said, woman, what is for you? ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, நம்ம தான் மறந்துடுறோம். God, he will not forget us, we used to forget him. அப்படிதானே? ஆண்டவர் மறக்கிறாரா? But God forgets. மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன், மானே உனையே மறப்பேனோ நான். ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி, நான் உனக்காக உயிரே கொடுத்திருக்கேன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? Lord says, I have given my life for you, how can I forget you? நீ தான் விசுவாசிங்கிறத மறந்துடுற. You only forget that you are a believer. நீ தான் ஞானஸ்நானம் பெற்றதை மறந்துடுற. You only forget that you have received the நீ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்துடுற. You only forget the anointing. நீ தான் பிரதிஷ்டை பண்ணதை மறந்துடுற. You only forget your consecration. நீ தான் ஊழியக்காரங்கிறத மறந்துடுற. You only forget that you are the servant of God. நீ தான் தெய்வீகமான மனுஷங்கிறத, சபையில ஒரு விசுவாசிங்கிறத மறந்துடுற. You only forget that you are the divine man, you are the believer in the. ஆனா ஆண்டவர் சொல்றார், எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Lord says, oh Ephraim, how can I forsake you? ஆண்டவர் உன் நினைவுல தான் இருக்கிறார். The Lord is in your thought. பேதுரு மறுதலிக்கிறாங்க. Peter, he is denying. அவர் செகண்ட் ட்ரிப் மறுதலிக்கிறாங்க. Second time also he is denying. தேர்ட் டைம் மறுதலிச்சான். Third time also he forgot. இப்ப பட்டுன்னு இருதயம் குத்துது. Now it is pricking the heart. அப்படியே படபடன்னு இப்படி திரும்பி பார்க்கறான். He turned with a trembling. யார? Whom? இயேசுவை பார்க்கறான். He is looking Jesus. இயேசு அவனை தான் பார்த்துட்டு இருந்தார். Jesus was looking him. அவருக்கு அடியெல்லாம் பிரச்சனை இல்ல. There was no problem in the strike. சவுக்கடிலாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. The beating of the whip, it is not. ஆணியில காடாவப்பட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ என்ன ஆகுறாங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கார். Nailed upon the cross, it is not the problem. How you are, that is a problem for him. ஆணியில அடிச்சு தொங்க விடப்பட்ட பொழுதும் அவர் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யோவானே, மரியாளே, அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். While he was hanging upon the nail upon the cross, he was looking, oh John, oh Mary, he was looking to. நான் எப்படி உன்னை மறப்பேன்? How can I forget you? ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், துக்கங்கள்ல நீ தேவனை மறந்துட்ட. In the problem, in the situations came upon you, you have forgotten the Lord. ஜெபத்தை மறந்துட்ட. Forgotten the prayer. முழங்கால மறந்துட்ட. Forgotten the knee. அதிகாலை விழிப்ப மறந்துட்ட. You have forgotten the early morning watch. உபவாசத்தை மறந்துட்ட. Forgotten the fasting. பைபிள் ரீடிங்க மறந்துட்ட. Forgotten the Bible reading. உன்னை நீ இப்ப கேள்வி கேட்டு பாரு. Now you ask a question upon yourself. பிரச்சனை வரத்தானே செய்யும், இல்லன்னு பைபிள்ல சொல்லவே இல்லையே. Problem will come, the Bible not say so. ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை சேர்த்தா பாடம் படிச்சு தானே ஆகணும். உன்னை ஃப்ரீயா பாஸ் பண்ணுவேன்னு இந்த கவர்மெண்ட்ல சொன்ன மாதிரி சொல்லி பரலவங்க சொல்ல மாட்டேங்குதே. If you admit the children in the school, the government says that automatically they will be passed. The heavenly government, it is not saying so. இயேசு என்ன சொன்னாரு? What Jesus said? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்னாரு, இல்லன்னு சொல்லவே இல்லையா? There is a tribulation in the world, he said, or he did not say there not be any tribulation. உனக்கு பலவீனம் வரும், வியாதி வரும், என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும். There will be the weakness, there will be the sickness. In that time, my grace will be perfected in you. உனக்கு மரணம் வரும், ஆனா நான் ஜீவனை கொடுவேன், தருவேன். Death will occur upon you, but I will give. இந்த வருஷம் வந்த எத்தனை சூழ்நிலைகள்ல நீங்க தேவனை மறந்தீர்கள்? In this year, how many times you forgotten the Lord? ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நான் உம்மை மறக்கவில்லை. For the psalmist says, I did not forget you. அடுத்தவன் சொல்ற வார்த்தை என்ன? Nextly, what the word he said? உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்க துரோகம் பண்ணவே இல்லை. We did not dealt falsely in your covenant. என்ன வந்தாலும் என் பிரதிஷ்டையில நான் உமக்கு துரோகம் பண்ணல. Whatever the situation came in my consecration, in my covenant, I did not deal falsely. இந்த வருஷம் நான் பண்ண அத்தனை பொருத்தனை பிரதிஷ்டை, அது சின்னதோ பெருசோ, அது உலக பிரகாரமானதோ ஆவிக்குரியதோ, எல்லாவற்றையும் அப்படியே கரெக்டா நிறைவேற்றிட்டு வர்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Lift your hands, those who are saying that in this year, whatever the consecration and the covenant I made, I am continuously keeping, not failed any one of that. பாத்தீங்களா, இங்க இருக்கிற கூட்டம்லாம் எப்படிப்பட்ட கூட்டம் தான்? What kind of the உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினவர்கள் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். Those who are dealt falsely in the covenant, that group we are sitting here. உடன்படிக்கை நம்முடைய எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோங்க. We made many covenants. பைபிள் சங்கீதம் 55 என்ன சொல்லுது? What the Psalm 55 says? பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள், அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன். I will gather my saints together unto me, those
those who made the covenant with me by the sacrifice. நாம உடன்படிக்கையை மீறிட்ட பிறகு பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? When we transgress the covenant, how can we go to heaven? லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. Laban and Jacob made the covenant. ஜகர் சகதூதா. தூதா அதாவது மிஸ்பா. That is a Mizpah. இல்லவிட்ட கலையத். Otherwise Caleb. இந்த இடத்துல அவன் ஒரு பிரதிஷ்டை சொன்னா, யாக்கோபு சொன்னா, இந்த கற்குவில தாண்டி நீ வரக்கூடாது. உடனே அவன் சொன்னா, இந்த கற்குவில தாண்டி நீ வரக்கூடாது. In that place they made the consecration, crossing this heap of the stone. You should not come. I will not cross this heap of the stone. சாகர வரைக்கும் ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணல. Till their death both not cross over. நீ பல வருஷங்களுக்கு முன்னால பல பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம். Many years back you would have made many consecrations. அதை விட்டுருங்க. Leave that. 24ல நீ பண்ண பிரதிஷ்டையில உடன்படிக்கையில உண்மையா இருந்தியா? In the year 2024 the consecration of the covenant made, in that whether you are true, அது ஜெபமா இருக்கலாம், maybe the prayer, ஒரு சாதாரண பைபிள் ரீடிங்கா இருக்கலாம், maybe the normal Bible reading, அது ஒரு முழங்காலா இருக்கலாம், maybe the kneeling, அது ஒரு விழிப்பின் ஜெபமா இருக்கலாம், maybe the prayer of words, ஒரு தனிப்பட்ட பிரேயரா இருக்கலாம், maybe the individual prayer, ஒரு அந்தரங்க ஜெபமா இருக்கலாம், maybe the secret prayer, ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம். maybe the small ministry. அந்த உடன்படிக்கை பண்ணல, அந்த பிரதிஷ்டையில நீ உண்மையா இருந்தியா? You made the consecration in that consecration whether you are true. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நான் உம்முடைய உடன்படிக்கைக்கு நான் துரோகம் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரேன். But the psalmist says, I did not transgress any one of that. I followed everything correct way. ஒரு நாள் One day ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகளும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தார். two sons of Aaron brought the other fire. அந்நிய அக்னியை கொண்டு வந்தார். Strange fire, so they have brought. நடந்தது என்ன? What happened? ரெண்டு பேரும் செத்துட்டான். Both died. ரெண்டு பேரும் சாகும்போது When both were dying, பலிபீடத்துல அந்த மாம்சம் இருக்கு. the flesh was upon the altar. அந்த பலிபீடத்துல இருந்து அதை எடுத்து Taking out of the altar, ஆசாரியர்கள் அதை புசிக்கணும். the priests they should eat it. ஆனா நடந்தது என்ன? But what happened? அங்க அந்த பலிபீடத்துல அந்த அக்னியில வச்சது அப்படியே எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த நேரத்துல மோசே உள்ள வந்துட்டான். When the thing was kept upon the altar, it was not eaten, it was burned and became ash. At that time Moses came there. வந்த உடனே ஆரோனை பார்த்து கேட்டான். When he came, he also to Aaron. ஆரோன் ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருந்தான். Aaron was sitting aside. இங்க வா. He come here. என்ன நீ ஆசாரியன்? What kind of a priest? எப்படி அதை மாம்சத்தை நீ பச்சிக்க விடலாம்? How can you make? அது கன்சியூம் ஆயிடுச்சு. It was consumed. அது மொத்தமே சாம்பலாகி போச்சு. Totally it became. பிரமாணம் என்ன? What is your law? நீ என்ன பண்ணிட்டு இருக்கறானா? What you are doing here? இவன் மிரண்டு போயிட்டான். He was இல்ல ரெண்டு பிள்ளைகளும் செத்து போச்சு கர்த்தருடைய சன்னியில. இந்த நேரத்துல நான் எப்படி செய்யணுமா எப்படி செய்யணும்னு ஒன்னும் சரியா தெரியல அப்படினா. Two sons died before the presence of God. What to do? I was not doing anything, he said. என்ன நடந்தாலும் உன் பிரதிஷ்டையை நீ விட கூடாது. Whatever may happen, you should not leave your consecration. தானியேலுடைய வாழ்க்கையில In the life of Daniel, அவன் ஜெபம் பண்ண கூடாதுன்னு ஒரு போராட்டம் வந்தது. there was a struggle came, he should not pray. பத்திரத்தில் கையெழுத்தானது என்று அவன் அறிந்த பின்பும் When the writings were signed, when he came to know that, அவன் போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். தான் முன்பு செய்து வந்த படியே செய்து கொண்டிருந்தான். he went to the balcony and opened the window and he knelt down before the Jerusalem and he was praying as usually he was praying. இப்படிப்பட்ட மனிதர்களை வைத்து தான் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். Keeping such a one only God is doing his ministry. இன்னைக்கு சபையில இப்படிப்பட்ட சில தானியேல்கள் உண்டு. Today even the church such a Daniels are there. யோபுவை போல கர்த்தரை குறை சொல்லாத பாவம் செய்யாத ஒரு கூட்டம் சபையில உண்டு. One group of the people like Job, not doing the sin, not blaming the God, they are there. மறக்காத தேவனை மறக்காத ஒரு கூட்டம் உண்டு. There is a one group not forgotten the God. அதனாலதான் ஒரு மனுஷன் நம்முடைய பாட்டுல உண்டு, எப்போதும் உமையே நான் நினைந்து உருகணும், உம்மால நிறைந்து நான் இந்த உலக மறக்கணும், அப்படி ஒரு பாட்டு இருக்கு. Always thinking you, I should melt in the word, I should not forget you. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும், எப்போதும் உமையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். எப்போதும் ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. Always you have to remember God, you should not forget him.
அது மாத்திரமல்ல, Not only with that, அதே 44ஆம் சங்கீதம் the same Psalm 44, 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what the verse 19 says, அது சங்கீதக்காரனுடைய இன்னொரு அறிக்கை. it is a next confession of the psalmist. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எப்படி எவ்வளவு அருமையா அடிச்சான் பாருங்க, சரியான அடி. How beautifully he said good way. எப்படி இருக்கிறோம்? How we should be. 22ஆம் வசனத்திலே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். For your sake always we have been killed. 18ஆம் வசனத்திலே மரண இருளிலே எங்களை மூடி இருக்கிறது. மரண இருள் எங்களை மூடி இருக்கிறது. The shade of the death it is covered us. இவைகளுக்கு மத்தியில எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. Our heart was not turned back. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. Our steps declined not from your way. இந்த வருஷத்துல எப்படி இருந்தீங்க? In this year how you were? உங்களுடைய இருதயம் பின்வாங்கிச்சா? Whether your heart declined. ஒருவேளை நீங்க பின்வாங்க வெளியரங்கமா பார்க்கும்போது நீங்க நல்ல விசுவாசி மாதிரி தான் இருப்பீங்க. உங்க இருதயத்தின் நிலவரம் என்ன? Outside you may be as a good believer. What is the state of your heart? பின்வாங்கி போவானானால், if he turned back, சொல்லுங்க, என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. my soul will not please upon him when he turned back. நம்மில் அநேகர் பின்வாங்கல, ஆனா வெளியேறதான் தெரியல, உள்ளுக்குள்ள பின்வாங்கி இருக்கிறோம். Outwardly we are not turned back, inwardly it is that. இந்த லோத்தின் மனைவியை சொல்லுவாங்க, They used to say about the Lot's wife. அவ காலு முன்னால இருக்கு, முகம் மட்டும் பின்னால இருக்கு. The legs, feet, it is front direction, but the face it is backward. எப்படி இருக்கும்? How it will be? அவளுடைய முகம் எங்க இருக்கு? சோதோமை நோக்கி. கால்கள் எங்க பார்த்திருக்கு? அந்த மலையை நோக்கி இருக்கு. Her face it was towards Sodom, the feet it was toward the hill. இவர்கள் எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. Though they came and conversed us, our heart did not turn back. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். Man consider the face, God watches the heart. உன் இருதயம் இந்த வருஷத்துல எப்படி இருந்துச்சு? In this year how your heart was? பின்வாங்கிடுச்சா? Whether turned back? நீ வெளிய வாயில கூட நல்லா இருப்ப, வாயின் வார்த்தைகள்லாம் ரொம்ப எழுப்புதலா இருக்கும். Outwardly, even after the mouth, even the words it will be in the edification way. பேதுரு என்ன சொன்னா? What the Peter said, மறுதலிக்க மாட்டேன். I will not deny. இது என்னது? வாயில் வார்த்தை. It is the words of the mouth. ஆனா பிரச்சனை வந்த உடனே பின்வாங்கினா, when the problem came, whether he turned back or not, காரணம் இருதயத்துல உள்ளதுதான் வெளியே வந்துச்சு. the reason is what was in the heart it came out. இந்த வருஷத்துல எத்தனை விசை உன் இருதயம் பின்வாங்கிச்சு? In this year how many times your heart it was turned back? திருப்பி ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே அல்லேலூயா ஆமென் கைதட்டி எழும்பிடுவீங்க. Again hearing the sermon, clap the hands and you will say hallelujah and you will raise up. திருப்பி வீட்டுக்கு போன உடனே பழைய குருடி திரும்பி அதே தான் கதவை தந்துடுறோம். Again when we went to the house like the saying of the old woman, என் இருதயம் பின்வாங்கவில்லை. my heart did not turn back. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? How many you can say boldly? தேவன் என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து அறிகிறார். My heart he tried and he see my heart. ஒரு சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், என் இருதயத்தை அவர் ஆராய்ந்து சோதித்து பார்த்தும் நீர் ஒன்றும் காணாது இருக்கிறீர். The psalmist in a place he was saying that he have tried and examined my heart, but he was not finding anything. என்னை புடமிட்டு கூட பாருங்க. Even you try me and see. என் இருதயம் உம்மை விட்டு விலகல. My heart did not decline from you. அடுத்து சொல்றான், எங்கள் காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு விலகவில்லை. Nextly he says, neither have our steps declined from thy way. ஆண்டவருடைய பாதையை விட்டு உன் காலடி எத்தனை ட்ரிப் அப்படியே வலி அங்கிட்டு இங்கிட்டு மாறிச்சு? From the way of the God, how many times your steps declined? எத்தனை ட்ரிப் டைவர்ஷன் போட்டீங்க? How many times he made the diversions? எத்தனை ட்ரிப் யூ டர்ன் அடிச்சீங்க? How many times he made the U-turns? எத்தனை ட்ரிப் அபவுட் டர்ன் அடிச்சீங்க? How many times he made the about turns? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? எத்தனை விசை இந்த வருஷத்துல உங்களுடைய காலடிகள் பின்வாங்கினது? How many times your steps it is declined? தேவனுடைய பாதையை விட்டு எத்தனை ட்ரிப் போச்சு? How many times it went away from the ways of the Lord? அதுதான் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்றான், In another place the psalmist says, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை என்ன செய்யுங்க? நித்திய வழியில நடத்துங்க. seeing that any things are the painful way, find that and lead me in the eternal way. உங்கள் காலடிகளை நீங்க எப்படி பார்த்தீங்க? உங்களுடைய காலடிகள் தேவனுடைய வழியை விட்டு விலகாம இருந்துச்சா? Whether your steps are not declined from the ways of the Lord or not? வழி விலகும் பொழுது, When we go away from the வலதுபுறம் சாயும் போது, when we lean upon the right இடதுபுறம் சாயும் போது, when we lean in the left side, பின்னால இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. there was a voice heard the behind. என்ன சத்தம்? What was the word?
வழி இதுவே, இதிலே நடவுங்கள். இது யார் சத்தம்? உங்க பாஸ்டருடைய சத்தம். This is the way, walk in it. Whose sound it is? It is the voice of your pastor. வாசிங்க. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். யார் சத்தம் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் சத்தம் நினைக்கிறீங்க? கர்த்தர் மூலமா பாஸ்டர் பேசினது. அதுக்கு முந்தின வசனம் வாசி. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் ஆபத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். போதுமா? யாரு? போதகர்கள் தான் பின்னால் வந்து சொல்லுவாங்க, அப்பா போகாத, மாட்டிக்குவே, பிரச்சனை. வாரம் வாரம் உனக்கு என்ன சொல்றோம்? வாரம் வாரம் ஒரு பிரசங்கம், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி கொடுப்பது. Pastors only used to say, don't go in that way, go walk in this way. Every week we are saying that, keeping the eyes upon you, we used to guide you. எங்கள் காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு வெளிவழியவில்லை. Our steps are not declined from your way. கரெக்ட்டா அதே பாதையில போணுங்க. Correctly we have to go in that way. விசுவாசத்தின் அடிச்சுவடுகள்னு பைபிள்ல இருக்கு. The footprints of the faith, it is written. ஆபிரகாமின் அடிச்சுவடுகள்னு பைபிள்ல இருக்கு. The footsteps of the Abraham, it is written in the மந்தையின் காலடிகள் என்று பைபிள்ல சொல்லி இருக்கு. The steps of the flock, it is written in the Bible. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when the Song of Solomon chapter 1, ஸ்திரீகளில் ரூபவதியே நீ அதை அறியாயாகில் மந்தையின் காலடிகளை நீ பின்பற்றி வா. Father in the woman, if you don't know about that, you follow the footsteps of the flock. வாசி. 8வது வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். மந்தையின் காலடியை விட்டு உன்னுடைய பாதை விலகி போக கூடாது. Your footsteps should not go away from the flock. நீ இந்த வருஷத்துல நீ என்ன பதில் சொல்ல போற? In this year, what answer you are going to give? யோபு சொல்றான், Job says, நான் எல்லாம் இழந்தேன். I have lost everything. எப்படி அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது? How he got the double fold of the blessing. தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. Did not sin in his mouth. தன் தேவனை குறை சொல்லவில்லை. He did not blame his God. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What the psalmist says, எனக்கு எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, I had much tribulation. நான் என் தேவனை மறக்கவில்லை. I did not forget my God. ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நான் துரோகம் பண்ணவே இல்லை. I did not deal falsely in the covenant of. மரண இருள் என்னை மூடி இருந்தும் Though the shadow of the death encompasses me, எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை. our hearts are not turned back from you. எங்களுடைய காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு விலகவில்லை. Neither have our steps declined from thy way. சரி, இயேசுவை பத்தி பார்க்கலாம். Let us see about Jesus. அவரை தேவன் பிதா நடத்தின பாதையில அவர் எப்படி போனார்? In the way led by the Father, how he went. அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். He is only our role model. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை நாயகன். He is only the அவர்தான் நம்முடைய நாயகர். He is our leader. அவர்தான் நம்முடைய நாயகன். He is our beloved one. அவர்தான் நம்முடைய மணவாளன். He is our bridegroom. அவருக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். We are waiting only for. சூழ்நிலைகள் மத்தியில அவர் எப்படி நடந்தார்? Midst of the situation, how he walked. ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? How God revealed himself. ஏசாயா Isaiah 50ஆம் அதிகாரம் chapter 50 5ஆம் வசனம். verse 5. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இதுதான் ஆண்டவர் தன்னை பிதா நடத்தின பாதையில இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? When the ways led by the Father, how Jesus he kept himself. அவர் எதிர்க்கவே இல்லை. He did not resist. ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துறீங்க? Why you are leading me in this way? நான் உங்க பிள்ளை இல்லையா? Whether I am not your son. நான் ஒரே பேரன், நான் குமாரன் அல்லவா? I am the beloved son of you. நேசகுமாரன் சொல்றீங்க. You are saying a beloved son. ஆனா நீங்க என்னையே இப்படி எல்லாம் பண்றீங்க? Why you are doing things against me? எந்த சூழ்நிலையிலும் அவர் எதிர்க்கவில்லை. At any situation he did not resist. இந்த வருஷத்துல தேவன் உன்னை நடத்தின பாதையில நீ எத்தனை ட்ரிப் எதிர்ப்பு காட்டியிருப்ப? In this year God led you in how many situations you resisted the Lord? ஒருவேளை செயல்ல காட்டாட்டாலும், Not shown in the word. பேச்சில காட்டியிருப்பீங்க. He would have shown in the speech. பேச்சில காட்டாட்டாலும் Not shown in the speech. அந்த மூஞ்ச ஒரு வெட்டி இருப்பீங்க பாருங்க, கட்டிங் மாதிரி. அந்த வெட்டிலேயே தெரியும் உனக்கு எதிர்ப்பு ஆவி இருக்குன்னு. He would have cut your face by seeing that you will be having the, we can know the resisting spirit in you. இயேசு தன்னை பாடுகளிலே தேவ பிதா நடத்தின பொழுது அவர் எதிர்க்கவே இல்லை. When the Father led Jesus, he did not resist him. இந்த வருஷத்துல தேவன் நடத்தின பாதையில நீங்க எதிர்த்தீங்களா? In this year, the way God led you, whether you have resisted him. இது என்னவோ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன் வே டாக் மாதிரி போய்கிட்டே இருக்கு. It is like that I am making the
sermon, it is going as a talk of one way. நீ அங்க இருந்து உட்கார்ந்துகிட்டே தேவன்ட்ட பதில் சொல்லிட்டே வா. Sitting there, you have to give answer unto God. என் கூடயே நீ வந்துகிட்டே இருக்கலாம் அந்த மெசேஜோட. Along with this message, you can come along with me. இல்ல எதிர்த்து என்ன மன்னிப்பு கேட்டுட்டே இரு. If you have resisted, you have to ask for the forgiveness. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தின பாதையில நான் எதிர்த்துட்டேன். God, the way led by you, I have resisted you. உம்மை எதிர்த்தேன். I have resisted you. அப்ப நடத்திப்ப எதிர்த்தேன். I have resisted the leaders. அதிகாரிகளை எதிர்த்தேன். I have resisted the leaders. என்னால மேலானவர்களை எதிர்த்தேன். I have resisted one that was வயதில் மூத்தவர்களை எதிர்த்தேன். I have resisted elderly one. ஆமென். என் மனைவியை எதிர்த்தேன், என் புருஷனை எதிர்த்தேன், பெற்றோர்களை எதிர்த்தேன். சொல்லு வாயை திறந்து. Open your mouth and say, I have resisted my wife, husband and the children. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? But what Jesus says? நான் கர்த்தர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவே இல்லை. Lord opened my ears, I did not resist him. இரண்டாவது, Secondly, எதிர்க்கவும் இல்லை, அதே நேரத்தில் அவர் பின்வாங்கவும் இல்லை. he did not rebel, at the same time he did not turn back. இதுதான் ரொம்ப முக்கியமானது. It is very important. நம்ம ஒன்னு எதிர்ப்போம், We will rebel, இல்லாவிட்டா ஓடி போயிடுவோம். otherwise we will flee away. இதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். Out of these two, one will happen. இந்த வருஷத்துல நீங்க எதிர்த்தீங்களா பின்வாங்குனீங்களா? In this year, whether you rebelled or you turned back. இயேசு பின்வாங்குற ஆளே கிடையாது. Jesus is not the man of rebelling. அது ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத பாலசிங்கம், யூதா கோத்திரத்து பாலசிங்கம். It is a young lion of Judah. It used to stand there. It will not resist anything. அவர் போர்க்குதிரை. He is the battle horse. அவர் பின்வாங்க மாட்டாரு. He will not turn back. யோபுல படிச்சு பாருங்க. Read in Job. அந்த போர்க்குதிரை that the battle horse. அது யுத்தத்துல பின்வாங்கவே வாங்காது. It will not turn back in the war. அதுக்கு பின்வாங்குற அந்த சரித்திரம் அந்த ரத்தத்துல கிடையாது. There is no any history in its blood to turn back. எந்த சூழ்நிலையிலும் அது பின்வாங்காது. At any time it will not turn back. எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் சரி. Let there be any huge war. பின்வாங்குவது என்பது அதுக்கு பழக்கமே கிடையாது. There is no practice of backsliding. யோபு 39:22. Job 39:22. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பட்டயத்தெல்லாம் பார்த்து பயப்படுதலுக்கு அலட்சியம் பண்ணும், பின்வாங்காது. It will despise by seeing the sword, it will not turn back. விசுவாச பாதையில மரணமும் உண்டு, ஜீவனும் உண்டு. In the faith, life or death and the life it will be there. சிலுவை பாதையில இயேசு போகும் பொழுது எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. In the way Jesus went in the way of the cross, he did not turn back, otherwise he did not. இந்த வருஷத்துல எத்தனை விசை நீ பின்வாங்கினாய்? In this year, how many times you turned back? எத்தனை விசை நீ எதிர்த்தாய்? How many times you rebelled? 6ஆம் வசனம் வாசிங்க. Verse 6. ஏசாயா 50:6. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடியையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் ஊபில் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. Did not hide. நம்மளை யாராவது டச் பண்ணிட முடியுமா? Can anyone touch us? நம்மளை திரும்பி யாராவது முறைச்சிட முடியுமா? Can anyone see with an angry face? யோசிச்சு பாருங்க. Think yourself. அந்த வசனத்தை படிச்சு பாரு. Read that verse and see. திரும்ப வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அடிக்கிறவனுக்கு என்னுடைய முதுகையும் தாடி மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடிகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என் முகத்தை கற்பாறையை வாசி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். கற்பாறையை போல மாத்திட்டாரு. He made his face as a flint. பாஸ்டர் டான் அவர்கள் Pastor Dan, இஸ்ரேல் போயிருந்தார். he went to Israel. அங்க ஒரு யூதனை பார்த்து எப்படியாவது ஒரு யூதனுக்காவது சுவிசேஷம் சொல்லி கொடு. Seeing a Jew, at least I have to preach the gospel to one Jew. He thought like that. எப்படியாவது ஒருத்தனுக்காவது சொல்லி பண்ணு. By any way I have to say unto one. அவன் ஒருத்தனை பிடிச்சி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. He caught one man and started saying the gospel. அப்படியே பேசிட்டே வரும்போது when they were speaking like that, அந்த இயேசுதான் யெகோவான்னு பாருங்க. that Jesus, he was Jehovah when he said like that. காரி பளிச்சுன்னு மூஞ்சில தூக்கிட்டாங்க. He spit upon his face. யெகோவா யாரு, இயேசு யாரு? Who is Jehovah? Who is Jesus? பளிச்சுன்னு தூக்கிட்டாங்க. Suddenly he spit upon him. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? முட்டா பையலுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிவிட்டோம்னு நினைச்சிட்டு போயிருவீங்க. You will be thinking, I have said the gospel unto the foolish man, and you may go. இல்லைன்னா என்ன செய்வீங்க? Otherwise what you will do? காலில் உள்ள உதறிங்க தூசியை உதறி விட்டு நாசமா போன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. I will shake that dust which is upon my feet, saying like that, you will go, let you destroy. என்னை கை வைத்து விட்டாய், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். You have touched me, God will judge you. அவரே அப்படியே மூஞ்சி தொடச்சாராம். He washed his face. உன்னுடைய யூத மார்க்கம் என் முகத்துல
துப்ப சொல்லி கொடுக்குது. The way of your Jews, it says to spit upon my face. உன்னுடைய யூத மார்க்கம் என் முகத்துல துப்ப சொல்லுது. Your Jews way says to spit upon my face. ஆனா இயேசுவின் மார்க்கம் அதை ஏத்து துடைக்க சொல்லுது. The ways of Jesus says you have to accept that and clean the face, it says so. அவன் சாரி, நான் மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சுட்டேன், அவசரப்பட்டேன். He said sorry, hastily I have did that. He asked for the pardon. உம்மில் இருக்கும் அவமானத்துக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை, என்னுடைய முகத்தை நான் கற்பாறையை போல மாற்றி விட்டேன். I did not hide my face from shame and spitting. I set my face as a flint. இயேசு தன்னை நடத்தின பாதைகளில் இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தினார். Jesus in the way led by the Lord, he revealed himself like that. 1 பேதுரு 1 Peter 2ஆம் அதிகாரம் chapter 2 22ஆம் வசனம். அல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. He did not do sin, neither was guile found in his mouth. அவர் பாவம் இல்லாதவர், He was the one not having the sin. பாவம் செய்யாதவர், Did not do sin. பாவம் அறியாதவர். He was not knowing the sin. அவருக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லல, அவர் பாவமே செய்யல. That it is not said like that. He did not have the chance to do sin. He did not sin at all. என்னில் பாவம் உண்டு என்று எவனாவது இருந்தா தைரியமா என்கிட்ட வந்து சொல்லுனாரு. He asked if anyone can see the sin in me, boldly can come and say me. He said like that. அவரை தேவன் நடத்தின பாதையில, பிதா நடத்தின பாதையில அவர் பாவம் செய்யவில்லை. இதுதான் யோபுவும் செய்யவில்லை. In the way led by the Lord, he did not do sin. The same thing only Job also did. அவருடைய வாயில பிதா நடத்தின பாதைகள்ல வஞ்சனை காணப்படவில்லை. In the way led by the Father, in his mouth there was no guile found in his mouth. வாயில வஞ்சனை கபடு இருந்தா அவன் ஊழியக்காரன் சீயோனுக்கு போக முடியாது. If there is a guile, there is a gall in the mouth of the servant of God, he cannot go to the Zion. சீயோன் மலையிலே அவர் ஆட்டுக்குட்டியானவராய் நிற்க வேண்டுமானால் He should stand upon the mount Zion like the lamb. அவருடைய வாயில கபடம் இருக்கக்கூடாது. In his mouth the guile should not be. வெளிப்படுத்தல் 14:5 பார்க்கும் பொழுது Revelation 14:5. இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. In their mouth there was no guile found. இந்த இயேசுதான் சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவராய் நிற்கிறார். This Jesus standing as a lamb upon the mount Zion. அதனால அவருடைய வாயில கபடு வஞ்சனையே இல்ல. In his mouth no guile nor deceit in his mouth. ஆண்டவர் பிதா அவரை நடத்தின பாதைகள்ல அவருடைய வாயில வஞ்சனை இல்ல, அவர் பாவம் செய்யவில்லை. In the way led by the Father, he was not having any guile in his mouth. He did not do any sin. 1 பேதுரு 2:23 பார்க்கும்போது 1 Peter 2nd chapter verse 23. அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? How he revealed himself. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையல. நம்ம எப்படி செய்றோம்? When he was reviled, he did not revile again. How we are doing? அவன் 4 அடி அடிக்கும்போது நான் ஒரு அடியாவது அடிக்க மாட்டேன். When he is slapping 4 slaps, will I not do one? ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, There was a problem in a place. நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்றேன். I called them and said, I am compromising both of you. வந்த உடனே When you come, நீ மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்கணும், you should ask the pardon. You also should ask the pardon. போயிடணும்னு சொன்னேன். Then you should go inside. அதே மாதிரி வந்தாங்க, ஒரு பார்ட்டி மன்னிப்பு கடிச்சு போயிடுச்சு. Then they came. One party asked the pardon and went. சென்னையில் இருக்கும்போது When I was in Chennai, இன்னொரு பார்ட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. another party was sitting there. அந்த பார்ட்டி மன்னிப்பு கட்டி போயிடுச்சுல்ல, That party asked for forgiveness and gone. நீ மன்னிப்பு கட்டில போயிடுன்னு சொன்ன. You also asked for forgiveness and let it go. எப்படியா பஞ்சாயத்து பண்ணுவீங்க நீங்க? Can you rule like this? என்னன்னு கேட்டேன். I asked what? ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. You should give a chance to speak for 2 minutes. நான் என்ன சொன்னேன்? வந்த உடனே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். கேட்டாச்சு, முடிஞ்சது. இல்ல மன்னிப்பு கேட்கறதெல்லாம் சரிதான், மன்னிச்சிட்டேன். ஆனா 2 நிமிஷம் என்னைய பேச விட்டுட்டு மன்னிப்பு கேட்க விட்டுருக்கணும். ஏன்னா நான் கேட்கிற கேள்வியிலேயே அவன் நாண்டுக்கு நின்று செத்துருப்பானு. அடேங்கப்பா, இதுக்கு தான் நீ வந்திருக்கியாங்க. பாடுபடும் பொழுது அவர் என்ன செய்யல? பயமுறுத்தல. When he was suffered, he did not threaten. அவர் வையப்படும் பொழுது என்ன செய்யல? பதில் வையல. When he was reviled not again. இந்த வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்களேன். In this year, what are the things that taken place? He said. அவ போடான்னா நீ போடிங்கற. She says go means he also ஈக்குவலைஸ் தான் பண்றீங்க. You are equalizing that. அவ 4 வார்த்தை கேட்டா நம்ம 2 வார்த்தையாவது பேசிரணும். அப்பதான் நமக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். We are thinking like that. If they said 4 words, at least we have to speak 2. எல்லாரும்
இயேசுவை பத்தி அவன் சிலுவையில் அறையும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. பிலாத்து கேட்டான், என்னப்பா என்ன கத்துறானுங்க, 100கணக்கான பேர் கத்துறான், நீ பதில் ஏதாவது சொல்லுன்னு. இயேசு மௌனமா இருந்தார். Everyone shouted and cried, said, crucify him, crucify him. Pilate also, they were shouting like that. Will not you give any answer? But Jesus kept himself. அவர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை. When he was reviled, did not revive. அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை. When he suffered, did not threaten. இந்த சின்ன பசங்களை அடிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பாவை கூட்டு வரம்மா. When we smite the little children, they should say, I will bring my father. சண்டே ஸ்கூல்ல இப்படி தான் பண்றானுங்க. Even they are doing in the Sunday schools. எல்லா சேட்டையும் பண்ணுவான், அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பாவை கூட்டு வராம. They should do all the mischievous things. When we beat them, they should say, I will bring my father. ஒரு விசுவாசி பையன், Believer boy, 2 வயசு இருக்கும், 2 years old. அவனை வந்து ஜெபிக்க விட்டாங்க. They made him to pray. நான் தலையை பிடிச்சி ஜெபிச்சுக்கிட்டு தலையை சும்மா அப்படியே ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆட்டிக்கிட்டே இருந்தேன். I was keeping the hand upon his head and I was praying and I was rolling the fingers over him. ஜெபிச்சு முடிச்சிட்டு விடாம அப்படியே 2 ட்ரிப் பண்ணோன்னே வெட்டிடுவேன் அப்படின்னா. After praying, when I left him, he looked and said, I will cut you. நான் சொன்னேன், டேய், அவங்க அப்பனை கூப்பிட்டேன், இங்க பாத்தியா ஜென்ம சுவாபம் நீ உனக்குள்ள இருந்து போயிடுச்சு. யாருக்குள்ள வந்துருச்சு? உன் பிள்ளைக்குள்ள வந்துச்சு. இவன் வந்து ஒரு காலத்துல பாமகல அடித்தடி கேஸ்ல ரட்சிக்கப்பட்டு தான் வந்தவன். இவன் இப்போ கல்யாணம் கட்டி குழந்தை பெற்றா 2 வயசுல இவன் என்ன செய்யறான்? ஊழியக்காரனையே விட்டு வாங்கலாம். எப்படி யோசிச்சு பாருங்க. அது யாரும் சொல்லி கொடுக்கல, அவனுக்குள்ள அந்த ஆவி என்ன செய்யுது? உள்ள வருது, வேலை செய்யுது. No one taught him. The spirit inside him, it is working inside him. தன்னால முடியல. He could not do that. ஆனாலும் என்ன சொல்றான்? Still what he saying? யோசிச்சு பாருங்க. Think yourself. ஒருத்தர் சொன்னாரு, One said, இந்த பையன் வருங்காலத்துல இவன் மோசமா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னாரு. In the future he will be very worse. I know well. One person said. எப்படி சொல்றீங்க? How you are saying? அந்தமான்ல சின்ன வயசுல 2 அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை நடந்துச்சு. In Andaman, when they were young, for the elder brother and younger brother, both were fighting. நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். Everyone we were watching. அண்ணன் பிடிச்சு இவனை அடிச்சுட்டான். Elderly one caught him and beat him. இவன் அமைதியா விட்டுட்டான். He left him silently. அவன் திரும்பி போகும்போது when he going away, ஓடி போய் முதுகுல குத்திட்டு ஓடி வந்தான். அப்பமே தெரியும் இவன் முதுகுல குத்துற பாட்டி. He ran fastly and smitten upon his back. Then only we came to know he is smite him in the back. நம்ம எப்படி இருக்கறோம்? How we are? பாடுபடும் பொழுது at the time of suffering. இந்த வருஷத்துல பயமுறுத்துனீங்களா? Whether you have threatened. வையப்படும் பொழுது when we are being revived. பதில் வைதீர்களா? Whether you are revived again. நீ என்ன பண்ண? What you did? கர்த்தர் சொல்றாரு. Lord says. நான் உன்னை நடத்தின பாதையில நீ எப்படி எல்லாம் உன்னை வெளிப்படுத்தின தெரியுமா? In the way led by me, how you revealed against me, you know. சில வசனங்கள் வைக்கிறேன். I am putting few. நான் உன்னை நடத்தின போது when I led you. நீ எப்படி உன்னை வெளிப்படுத்தின? How you revealed yourself. சங்கீதக்காரன் வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். We have seen how the psalmist revealed. யோபு எப்படி நடந்து கொண்டான்னு பார்த்தோம். We have seen how Job walked. இயேசு எப்படி நடந்தார்னு நம்ம படிச்சோம். We have studied how Jesus revealed. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்தார்கள்? How the Israelites walked. 81ஆம் சங்கீதம் Psalm 81 11ஆம் வசனம். Verse 11. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. எப்படி ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தனா எத்தனையோ தரம் பேசுறாங்க. Many times I am speaking. பைபிள் படிக்கும்போது, at the time of reading Bible, கூட்டத்துக்கு வரும்போது, when I come to meeting, பிரசங்கத்தின் மூலமா, through the sermon, தீர்க்கதரிசனம் மூலமா, through the prophecy, பெரியவங்க மூலமா, through elderly people, பல விதங்களில நான் அவன்கிட்ட பேசுறேன். many ways I am speaking with you. ஆனால் தெளிவா தனிப்பட்ட விதத்துல கூட பேசுறேன். Even personally also I am speaking. சொப்பனத்துல பேசுறேன். Through dreams I am speaking. எத்தனை விசை பேசினாலும் those speaking many times, என் ஜனம் என் சத்தத்துக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கவே இல்லை. my people would not hearken to my voice. அவர்கள் என்னை விரும்பவில்லை. They would not me. இந்த வருஷத்துல இப்படி நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிருப்போம்? In this year how many of us are not hearken unto the voice of the Lord? சமீபத்துல நம்முடைய விசுவாசி recently our believer, ஒருத்தர் வெளியே கிளம்புறாரு. one person is going abroad. வெளியே புறப்படும் போது at the time of going away, காரை திறக்கிறாருங்க. opening the door of the car, காரை திறக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு. at the time of opening the car, the Lord speaks with him. உள்ள போ, go inside, வீட்டுக்கு போ, go to home, போய் ஜெபம் பண்ணு, go and pray. அப்படியே காரை லாக் பண்ணிட்டு நேரா வீட்டில் போய் சட்டையை கழட்டிட்டு முழங்கால நிக்கிறாரு. ஆண்டவர் ஏதோ வெளியே போக கூடாதுங்கிறாருன்னு உட்கார்றாரு. locked the car, went inside the house and removed the shirt, and he was started praying. Lord is saying me to pray.
இந்த நேரத்துல ஒரு ஃபோன் வருது. At the same time there was ஐயோ உங்களை பார்க்கிறதுக்கு அவசரமா 2-3 பேர் வந்திருக்காங்க, நீங்க உடனே வாங்க. You have to come very soon. 2-3 have come here to see you. இவர் தடுமாறுறாரு. He is stumbling over there. என்ன பண்றது? What to do? சரி ஜஸ்ட் போயிட்டு வந்துடலான்னு போனேன். Then he thought let us go and he started. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டான் 21 நாள். Then he was being arrested and kept inside the prison for 21 days. பரமக்குடி லோக்கல். In Paramakudi local. கர்த்தர் கரெக்ட்டா சொல்லிருக்காரு, நீ வெளியே போவாதன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கத்தான் செய்யணும். Correctly God has spoken to him, don't go out when the God spoken, you have to obey to the voice of the God correctly. போகாதன்னா பேசாம போய் உட்காரணும். No, don't go means you have to go and sit silently. அவ்வளவுதான். It is that. அதுக்கு பிறகு நீ நியாயம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. Then no place or no rights to justify yourself. நான் தான் சொன்னேன், அவர்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், ஏன் கர்த்தர் தான் உன்கிட்ட பேசினார்ல, மனுஷன் பேசல, தெய்வம் பேசுறார். காரை திறக்கும் போது உன்னை கர்த்தர் பேசுறார், போகாத உள்ள போன்னு போ, 24 hours வீட்டுல உட்காரு. Then I said God spoken to him, to you, lock the car and go inside means you stay inside the house for 24 hours. அதுக்கு பிறகு 4 பேர் பார்க்க வந்திருக்கான உடனே பேரு புகழுக்காக போனேன், உள்ளதுக்கு வச்சிட்டான். Then you went for the sake of the name sake, for the glory of the name, they have taken you and kept you inside. இஸ்ரவேல் என் ஜனத்துக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. My people Israel did not hearken unto my voice. ஏசாயா 65 பார்க்கும் பொழுது In Isaiah chapter 65 12 வசனம் என்ன சொல்லுது? what the verse 12 says, உன்னை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள், நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் கூப்பிட்டும் நீங்கள் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. though I called you, you did not answer me. கர்த்தர் பேசுறார், பேசாம இருக்க மாட்டாரு. God he speaks, he will not. ஏதாவது ஒரு விதத்துல பேசுவார். Anyway he will speak. மனாசேயை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. Read about Manasseh in the Bible. நல்லவன் தான். He was a good man. ஆனா கர்த்தர் பேசினா இவர் கேட்க மாட்டாரு. When the God speaks, he will not hear. அவனும் சரி அவன் ஜனமும் சரி. He and his people. எப்படி இருக்கும்? How it will be? ஆண்டவர் பேசி நீ கேட்கலன்னா அடிபடி சாக வேண்டியதான். When the God speaks, if you don't hearken to that, he will be smitten and die. 2 நாளாகமம் 33:10. கர்த்தர் 10. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அடுத்த வசனத்துல அவன் சிறைபிடிக்கப்பட்டான். In the next verse he was captivated. கர்த்தர் பேசுவாருங்க. God will speak to you. என்றெல்லாம் பேசுறார். God he speaks with me. பேசுவாரு. He will speak. உன்னோட பேசுவாரு. He will speak with you. பேச வைப்பார். பேசுகிற தெய்வம் அவர், ஆண்டவர் பேசுகிற தெய்வம் தான். Our God is a God of speaking. உனக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வம் பேசாம இருக்க மாட்டாரு. If there is a problem, God will surely speak with you. இந்த ரயில்வே வேகன்ல வேலை செய்யற ஒரு நம்முடைய விசுவாசி, Our believer who is working in the railway wagon. அவர் அந்த ரயில் பெட்டிக்கு, குட்ஸ் பெட்டிக்கு நடுவுல கீழே கடந்து ரிவிட் அடிச்சிட்டு இருந்தாரு. He was making the rivet in the wagon. அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். When he was doing that, there was மகனே வெளியே வா. son come out. அங்க ஆளே கிடையாது, இவன் தனியா கடந்து அடிச்சிட்டு இருக்கான். There was no one there, alone he was doing the. டக்குன்னு அவனுக்கு பொறி தட்டிடுச்சு, இது கர்த்தர் பேசுறாரு. Suddenly he got in his mind, the Lord is speaking. அப்படி தண்டவாளத்தை விட்டு வெளியே வந்தாங்க. He came out of the rail. எதிர்பாராம இன்னொரு இன்ஜின் வந்து இதுல முட்டி அந்த வண்டி வேகமா போகுது. இதுல உள்ள மாட்டிதானா கை கால்லாம் துண்டா போயிருக்கு. Without all of a sudden there was another, the wagon came and it dashed upon that. If it had stayed inside, he would have been cut in his hands and died there. தெய்வம் உன்கிட்ட பேசுவாரு. God will speak with you. நீ கவனிக்காத போகாத. Don't go away without. இந்த வருஷம் எத்தனை தரம் தேவன் உன்னை கூப்பிட்டாரு? 4 மணிக்கெல்லாம் கூப்பிட்டாரே, போனியா? In this year how many times God called you, whether you went to the morning 4 o'clock, மிட்நைட்ல உன்னை எழுப்பி என்ன என் பாதத்துல உட்கார்ந்து சொன்னாரே, உட்கார்ந்தியா? he made you to wake up in the midnight and ask you to sit in my presence, whether he said that. செப்பனியா 3 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுது? What Zephaniah chapter 3 verse 2 says, நான் கடிந்து கொண்டேன், ஏற்றுக்கொள்ளல. I have rebuked you, not accepted. என் கிட்ட சேர்க்கணும்னு பார்த்தேன், கிட்டவே வர மாட்டேன்ட்டான். I tried to gather you nigh to me, but you did not come to me. செப்பனியா 3:2. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. திருப்பி நீ என்ன பண்ண போற இந்த உலகத்துல? Again what you are going to do upon the earth? நீ விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், கர்த்தரை நம்பல, கர்த்தரை சேரல, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா நீ இந்த மார்க்கத்துல இருந்து என்ன பயன்? If you are a believer and worker, if you are not hearkening unto the voice of the God and the laws of the Lord, what is the use of staying in this way? ரோமர் 3 அதிகாரத்துல பார்க்கும்போது Romans chapter 3 10 வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை,
தெய்வ பயம் ஒருவனுக்கு இல்ல. கர்த்தர் துக்கத்துல பேசுறாரு. From the verse 10 onwards, God with the grief is speaking that there is no one to pray, there is no one to stand before me. ரோமர் 3:10 இருந்து நீங்க படிச்சு போங்க. From in Romans chapter 3 verse 10 onwards. 16 வரைக்கும் பாருங்க, 18 வரைக்கும் பாருங்க. Till 18. ஒரு 13 காரியம் இருக்கு. There are 13 things. ஆண்டவர் குறை சொல்றாரு, என் ஜனம் இப்படிலாம் போயிடுச்சேன். My God, he is blaming them. My people went in this way. நீதிமான் ஒருவனும் இல்லை. There is none righteous. உணர்வுள்ளவன் இல்லை. There is no one. தேவனை தேடுகிறவன் இல்லை. There is no one seeking the Lord. எல்லாரும் கெட்டு போனார்கள். Everyone became a நன்மை செய்கிறவன் இல்லை. There is none doing the good. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. Their throat is an open sepulchre. நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். They are doing the deceit in the உதட்டுக்கு கீழே விஷம் இருக்கு. poison of the aspis under the lips. அவர்கள் வாய் சபிப்பு கசப்பினால் நிறைந்திருக்கிறது. Their mouths are filled with the curses and bitterness. கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. Their feet are swift to do the blood. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. Destruction and the misery are in their way. சமாதானத்தை அவங்க அறிய மாட்டேங்கிறார்கள். They are not knowing the peace. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. Before their eyes no fear of God. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Think yourself how it will be. தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்கிறார். God, he doing many good things to us. ஆனா நாம தான் இப்ப தேவனை விட்டு விலகி இந்த வருஷத்துல நீ எங்கெல்லாம் போயிட்டேன்னு பாரு. In this year where all you have gone, in this year you have to see yourself. ஆதாம்ட்ட சொன்னாரு, He said to Adam, இந்த கனியை புசிக்காதன்னு. don't eat that fruit. அவன் புசித்தான். He ate. ஒரு தீர்க்கதரிசிட்ட சொன்னாரு, He said unto a prophet, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, give prophecy, ஆனா அங்க புசிக்க கூடாது, குடிக்க கூடாது. but you should not eat and drink in that place. நீ போன பாதையில வரக்கூடாது. You should not return in the way you went. நடந்தது என்ன? What happened? அவன் அங்க போய் புசித்து குடித்தான். He went, ate and drank there. எல்லாமே இவங்க எல்லாம் துணிஞ்சு செஞ்சவங்க. Every people did in their own opinion. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நிலவரம் என்ன? In this time, in this period, what is our state? 2024ல உன்னுடைய முடிவு என்ன? எப்படி இருக்கு? இன்னைக்கு இன்னொரு 8 நாள் தான் இருக்கு. In this year 2024, what is your state? Only 8 days are remaining. முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா உனக்கு? Can you kneel down, lift your hands, and can you say like that? நான் என் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. I did not do sin. என் தேவனை நான் குறை சொல்லவில்லை. I did not blame my God. சொல்ல முடியுமா? Can you say so? நான் என் தேவனை மறக்கவில்லை. I did not forget my God. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நான் துரோகம் பண்ணவில்லை. I did not deal falsely against a covenant made with God. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? How many of you can say so? என் இருதயம் பின்வாங்கவில்லை. My heart not turned. என் கால்கள் பாதைகளை விட்டு விலகவில்லை. My steps declined not from your way. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say so? இல்ல இயேசுவும் போல சொல்ல முடியுமா? Can you say like Jesus? என்னை நடத்தின பாதைகளிலே In the way led by the Lord. நான் எதிர்க்கவில்லை. I did not resist. அந்த நெருக்கத்திலும் நான் பின்வாங்கவில்லை. In that time also I did not turn back. என் முகத்துல துப்புனாங்க, நான் முகத்தை மறைக்கல. They spat upon my face, I did not hide that. எனக்கு விரோதமா பயங்கரமா எழும்பினாங்க, நான் பாவம் செய்யல. They rose against me, I did not do sin. தாறுமாறா பேசினாங்க. They spoke evilly. ஆனா என்னுடைய வாயில நான் வஞ்சனை காணப்படவில்லை. There was no pain found in my mouth. என்னை பயங்கரமா வைந்தார்கள். They reviled me greatly. ஆனா நான் பதில் வையவில்லை. I did not revile again. என்னை பயமுறுத்தினாங்க, என்னை பாடுபடுத்தினாங்க. They suffered me. ஆனா நான் பயமுறுத்தல. But I did not threaten them. எத்தனை பேருக்கு இப்படி தைரியமா சொல்ல முடியும்? How many of you can boldly say like that? சரி, ஒருவேளை அப்படி சொல்ல முடியலன்னா If you could not say so, ஒத்துக்க, accept. நான் அப்படிலாம் செய்யல. I did not do so. மன்னிக்கணும் ஆண்டவர். God forgive me. நான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கல. I did not hear to the voice of the Lord. கூப்பிட்டு கூட மறுஉத்தரவு கொடுக்கல. Though called me, I did not answer. இந்த வருஷத்துல தேவனோடு கிட்டி சேரல. In this year, I did not came nigh to God. சிலர்லாம் ஃபாரின் போயிடுவாங்க. Some used to go to foreign. வருஷக்கணக்கா வரமாட்டான். Years together they will not return. அதுபோல எத்தனை பேர் தேவன் பக்கம் வருஷக்கணக்கா திரும்பாம இருக்கீங்க? Like that, many are not turned back to God. அப்சலோம் எருசலேம்ல தான் இருந்தான். Absalom was in Jerusalem. ஆனா தகப்பனை பார்க்கவே இல்லை. But he did not see father. எப்படி இருக்கும் பைபிள்? எப்படி இருக்கு? பைபிள் இருக்கு. It is in Bible. 2 வருஷம் அவன் எருசலேமில் இருந்து தகப்பனை பார்க்கவே இல்லை. Though he stayed in Jerusalem for 2 years, he did not see father. அவன் தன் தகப்பனை முத்தம் செய்யவும் இல்லை. He did not kiss his father. இந்த வருஷத்துல எல்லாரும் ராபோஜனம் எடுத்தீங்களா? In this year, everyone whether taken the பரிசுத்த முத்தம் கொடுத்தீங்களா? whether he gave the holy kiss. எல்லா சுத்திரி புடத்திலையும் பலந்து கொண்டீர்களா? Whether you taken part in every Sunday. இந்த வருஷம் எல்லா சண்டே சர்வீஸ்லயும் அட்டெண்ட் பண்ணீங்களா? Whether you attended all the Sunday services. எல்லா காத்திரு கூட்டத்திலையும் அட்டெண்ட் பண்ணீங்களா? Whether you attended the tarry meeting. எல்லா பைபிள் ஸ்டடிலையும் அட்டெண்ட் பண்ணீங்களா? Whether you attended all the Bible studies. எல்லா உபவாச ஜெபத்துக்கும் கலந்துக்கிட்டீங்களா? Whether you taken part in all the fasting. இந்த வருஷம் வீட்டுல நடந்த எல்லா 4 மணி ஜெபத்தையும் நீ உட்கார்ந்து இருந்தியா? In this year, in your house, whether you taken part in the 4 o'clock morning prayer
easy. நீ உன்னை நீ இப்ப கேள்வி கேட்கிற டைம். தேவன் கேள்வி கேட்டாருன்னா பயங்கரமா இருக்கும். It is a time. தேவன் கேள்வி கேட்டால் அதனுடைய ரிசல்ட் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். If the God asks a question, the result that will be judgment. அப்படிதானே? கரெக்ட் தானே? Whether it is correct. ஒரு பிள்ளை ப்ராக்ரஸ் கார்டோட வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். When a girl, she is coming to the house with a progress card. அவங்க தகப்பன் அதை வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வான்? அவன் ஆண்ட உடனே என்னப்பா ஒரு கார்டா கொண்டு வந்து கையெழுத்த போட்டு கொடுக்குறான். படிச்சு பார்ப்பான். 8 மார்க் அதுக்கு ஒரு அரை, 12 அதுக்கு ஒரு அரை, 38 அதுக்கு ஒரு அரை, அடி விழுந்துக்கிட்டே ஒவ்வொரு மார்க் குறைவுக்கு என்னது. நான்லாம் சண்டே ஸ்கூல்ல இப்பதான் இந்த திசையிலே வர்றதில்லை. சிவகாசியில போய் கேளு, நான் சண்டே ஸ்கூல்ல எப்படி வச்சிருந்தேன். எப்படி மதுரையில சிவகாசியை டாப்ல நிப்பாட்டினோம்னு யோசிச்சு பாருங்க. மதுரையில பொன்னகரத்துல இருந்து சிவகாசி போனேன். ஒரு 4-5 வாரம் இருக்கும். அங்க ஒரு சிஸ்டர் தான் ஹெட் மிஸ்டர்ஸ். பயங்கர டஃப்பான ஆளுங்க. அவங்க ஒரு நாள் வந்தாங்க. பிள்ளைகளுடைய குவார்டர்லியா அப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் ரிசல்ட் பேப்பரை தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்டா வந்து கொடுத்தாங்க. போன வருஷம் எல்லாம் இப்படி இல்லை, நல்லா படிச்சாங்க பிள்ளைங்க. அதனால நம்ம சென்டர்ல நம்ம தான் டாப்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப லோவா இருக்கு. ரொம்ப மார்க் கம்மி. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. நான் பட்டுன்னு ரூம்ல இருந்து ஒரு பெரிய மூங்கில எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போயிட்டேன், சண்டே ஸ்கூல்ல பூந்துட்டேன். Suddenly I took a rod out of the room and went to the Sunday school. மொத்த பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு. Whole paper it was in my hand. எல்லாரும் பிள்ளைங்க கையில கொடுன்னு. I went to give to the hands of every children. எல்லா பையனும் பொண்ணு எல்லாம் பெரிய காலேஜ் பொண்ணுங்க காலேஜ் பசங்க எல்லாம் இருக்கான். And there are the children of the college going, every girls and boys are there. எல்லா பெரிய பணக்கார கோடீஸ்வர பொண்ணுங்களும் இருக்கா, பையங்களும் இருக்கான். There are the millionaire girls and the boys are there. மில்லியனர் வசதியான பார்ட்டிகள். There are the rich people. எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாச்சு. Gave the papers to everyone. ஹால்ல பின்னால கொண்டு போயிட்டேன் எல்லாரையும். I took everyone behind of the hall. ரைட். 50 மார்க்குக்கு அதிகமாக உங்களுடைய பேப்பர்ல இருந்தால் நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள். 50 மார்க்குக்கு கம்மியாக இருந்தவர்கள் இந்த பக்கம் வாருங்கள். Those who are above 50 marks come to this side. Those who below 50 marks come to this side. 50 மார்க்கு கம்மியா இருந்தவங்க வரிசையா எனக்கு முன்னால கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. Those who below 50 marks you have to go before me, crossing me, I say. அது ஆணோ பொண்ணோ ஆப்சரியோ குட்டையோ கட்டையோ பணக்காரியோ உயரமோ பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளுத்துட்டேன். ஒவ்வொரு அரை டமார் பாதி வரைக்கும் அடிக்கும் போதே 50 மார்க் குறைஞ்ச மிச்சம் இருந்தது எல்லாமே அங்கேயே ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சு. இந்த நாய் அடிக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்யும், ஓன்னு கத்து பாருங்க. இங்க அடிக்கிற அடியில அந்த பொண்ணுங்க பையங்கள்லாம் சொதன ஓன்னு வரிசையா இந்த ஒரே அடிதாங்க. அந்த வருஷம் திருப்பி ஹிட் அடிச்சிட்டோம். எங்க அந்த ஒரே அடிதான் ஃபைனல். By the one strike it was a final. In that year we have become top in that center. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா. On the day one a girl came. ஒரு நாள் one day one girl came. இங்க தான் வந்து அவ டாக்டரா இருக்கா. She is a doctor. இப்ப டாக்டரா இருக்கா. அன்னைக்கு அடிச்சிங்க பாருங்க அந்த அடினா. ரைட், ஞாபகம் இருக்குல்ல. அந்த beating that day he beat me. அந்த ஒரே அடி அவளை வந்து சண்டே ஸ்கூல்லயும் பாஸ் பண்ண வச்சது, டாக்டராவும் மாத்திச்சு. எப்படி 2 in 1 அடி. 2 in 1 beating it made her to pass the Sunday school and become a doctor. ஆவிக்குரிய வாழ்க்கையில கடிந்து கொள்ளுதல் முக்கியம். In the spiritual life the rebuke it is very important. கர்த்தர் உன்னை நடத்துவார். God will lead you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை நடத்தின பாதையில நீ உன்னை எப்படி வெளிப்படுத்தினாய்? In this year led by the Lord how you revealed yourself. யோபுவை போல வெளிப்படுத்தினியா? Whether you revealed yourself சங்கீதக்காரன் போல பேசினியா? like spoken like the psalmist. இல்ல இயேசுவை போல வெளிப்படுத்தினீங்களா? Otherwise revealed like Jesus. இல்ல ஆண்டவர் குறை சொல்ற மாதிரி ஒண்ணுக்கும் கீழ்ப்படியாம அது வாட்டுக்கு காட்டுக்கழுதை போல போயிட்டே இருக்கீங்களா? Otherwise blaming the Lord, not obeying for anything, as you are going you went like the wild ass. இன்னைக்கு பிரசங்கம் நான் இல்ல, சின்ன பாஸ்டர் வரலான்னு தான் வச்சிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அப்ப நான் ஆண்டவர் கேட்டேன், ஏதாவது ஒண்ணு புதுசா பேசணுமே. கர்த்தர் சொன்னார், இதை பேசு. என் ஜனம் எப்படி இந்த வருஷம் தன்னை வெளிப்படுத்தினார்கள்னு அவங்க உணரணும். Today God made me to preach this word in this year, how my people revealed against me. கர்த்தர் உனக்கு என்ன தீமை செஞ்சாரு? What evil God did to you. நல்ல சுகம் கொடுத்தாரு. Gave a good health.
நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தாரு, gave the blessing, நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்தாரு, gave the facilities. எல்லாருக்கும் கிடைக்காதது உங்க குடும்பத்துல உனக்கு நல்லா கிடைச்சது. What everyone did not receive, God gave to you. ஒரு மேன்மையான ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. Gave the precious salvation. எல்லா கண்களை மூடுவோம், Close your eyes, முழங்கால் போடுவோம். kneel down. ஆமென். ஒருவேளை நீ யோபுவை போல சொல்லியிருந்தேன்னா நீ பாக்கியவான். Sometimes he might have said like Job, you are a blessed one. இயேசுவை போல சொல்லியிருந்தேன்னா நீ பாக்கியவான். If you said like that to Jesus, you are a blessed one. சங்கீதக்காரனை போல உன்னை வெளிப்படுத்தியிருந்தால் நீ பாக்கியவான். If you revealed yourself like psalmist, you are a blessed one. இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒண்ணு இல்லைன்னு சொன்னீனா நீ குற்றவாளி, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளு. Otherwise, if you said like the Israel people, you are a blamable one, you also forgiveness unto God. நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 7 நாள் 8 9 நாளுக்குள்ள அடுத்த ஒரு புதிய பாதையில, இதுவரை நடத்தப்படாத பாதைகள்ல 2025 கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு போவார். Within the 7 or 8 days in the year 2025, the way which we will not be knowing, in the separate way, special way, God he will lead you. நம்முடைய கணக்கை நம்ம தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். We have to submit our account in the hands of God. ஆண்டவர் கேட்பாரு, God will ask. பதில் கொடுக்கணும். We have to give answer. ஆண்டவர் கேட்கிறாரு. God asks. ஒரு உக்ரைனக்காரனை பார்த்து சொல்றாரு, Unto the Stephen, God is asking. நான் உன்னைய பத்தி இப்படிலாம் கேள்விப்படுறேன், I am hearing about you so. நீ வா எனக்கு முன்னால வா, You come behind of me. உன் கணக்கு கொடு, Give your account. நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேங்கிறார். I am going to give the judgment, he said. இந்த வருஷத்தின் கடைசி உனக்கு ஜட்ஜ்மெண்டா இருக்க கூடாது. In the end of the year should not be a judgment unto you. என்னாலே உன்னுடைய காலங்கள் பெருகும். By me your days will prolong. ஆண்டவர் நமக்கு புதிய வருஷத்தையும் தரணும்னா இப்ப தேவனுடைய பாதத்துல எல்லாரும் விழுவோம். If God should give the new year means let us fall in the feet of the Lord. நீ சரியான யோபுவை போல இயேசுவை போல சங்கீதக்காரனை போல பதில் சொல்லி இருந்தா சந்தோஷப்படு, இல்லாவிட்டால் துக்கப்பட்டு கர்த்தாவே என்னை மன்னியும் வாயை திறந்து கேளு. If you get the answer like Job, psalmist and Jesus, you can rejoice in the presence of the Lord. Otherwise you can also forgiveness from God. சரியா 5 நிமிஷத்துல நீ உன்னை சரிப்படுத்தணும். Within the 5 minutes you have to correct yourself. இல்லன்னா இல்லன்னு சொல்லு, உண்டுனா உண்டுன்னு சொல்லு. Otherwise if it is not so, you say not so. If it is, you say it is. நீ வாலிபனா இருக்கலாம், கல்யாணம் ஆயிருக்கலாம், வயதுள்ளா இருக்கலாம், பழைய விசுவாசியா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். You may be the youth, you may be the elderly one, you may be the married one. You have to give the answer for the question of the Lord. கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன், உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். Word of God, it is a two-edged sword. It will cut you at the same time. It will cut me also. நான் பிரசங்கம் பண்ணனால நான் தப்பிட முடியாது. I cannot escape as I am preaching. நானும் பதில் சொல்லி ஆகணும், நீங்களும் பதில் சொல்லி ஆகணும். I have to give the answer. You also should give the answer. என் மகனே, நான் உன்னை நடத்தின பாதையில நீ பாவம் செய்தாயோ? My son, in the way led by me, whether you did sin, என்ன நீ குறை சொன்னாயோ? whether you blamed me, நீ பயமுறுத்தினாயோ? whether you threatened me, பதில் வைதாயோ? whether you rebelled against me, உன் முகத்தை நீ கற்பாரை போல மாற்றாமல் விட்டு விட்டாயோ? whether you left your face not keeping us a flint, நான் உன்னை நடத்தின பாதையில நீ எதிர்த்து விட்டாயோ? in the way led by me, whether you rebelled, நீ பின்வாங்கி விட்டாயோ? whether you turned back, உன்னுடைய காலடிகள் பின்வாங்கி விட்டதோ? whether your steps declined, உன் காலடிகள் பாதை மாறிவிட்டதோ? whether your steps turned back, உன் இருதயம் பின்வாங்கி விட்டதோ? whether your heart turned back, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி விட்டாயோ? whether you dealt falsely against our covenant. தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார், God is asking unto you. பதில் சொல்லு. Give the answer. கர்த்தருக்கு பதில் சொல்லு. Give the answer to the Lord. என் மகனே, நீ ஏன் என்னை மறந்தாய்? My son, why you have forgotten me? நான் உன்னை மறக்கவில்லையே. I did not forget you. நீ ஏன் என்னை மறந்தாய்? Why you forgotten me? என்னுடைய பிரதிஷ்டையை மறந்தாய், Forgotten my consecration. என் விசுவாசத்தை மறந்தாய், Forgotten my faith. நான் கொடுத்த நன்மைகளை மறந்தாய். Forgotten the good things given by me. நான் உன்னை உயர்த்தினேன், I have exalted you. நான் உன்னை கனப்படுத்தினேன். I have honored you. உன் குடும்பத்திலேயே உன் தலையை நான் உயர்த்தினேன். I have lifted your head upon your உன் family. சகோதரன் மத்தியில உன்னை யாபேசை போல கனப்படுத்தினேனே. You have honored among your brethren like the Jabez. நீ என்னை மறந்தாய். You have forgotten me. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தெரியாம மன்னிச்சிடுங்க, ஒரு விஷயம் மன்னிங்கன்னு கேளு. Say unto God, once God forgive me. கர்த்தர் உனக்கு நாட்களை கூட்டி தருவார். God will increase the days. ஆமென். உன் இருதயம் பின்வாங்க கூடாது. Your heart should not turn back. ஆண்டவருடைய வழியை விட்டு நீ விலக கூடாது. You should not decline from the தேவனை மறக்க கூடாது. You should not forget the Lord. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ண கூடாது. You should not deal falsely for the covenant. நீ தேவனை குறை சொல்ல கூடாது. You should not blame the Lord. உன் இருதயம் பின்வாங்க கூடாது. Your heart should not turn back. நீ எதிர்க்க கூடாது. You should not எந்த சூழ்நிலையும் பின்வாங்க கூடாது. You should not turn back. பதில் வைய கூடாது. You should not rebel
பயமுறுத்தாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வருஷத்தை கொடுத்தவர் இனிமேல் உனக்கு நாட்களை தருவார். ஆமென். கர்த்தர் நடத்தின பாதையில நீ உன்னை எப்படி வெளிப்படுத்தினா என்று வாயை திறந்து சொல்லி, யார் கேட்டாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ளவங்க கேட்டதை பத்தி நீ துக்கப்படாத. ஆண்டவரே, நான் துரோகம் பண்ணிட்டேன், மறந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், வாயை திறந்து மன்னிப்பு கேளு. ஒரு விசை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராய் அவர் இங்கே வந்திருக்கிறார். உண்மையாக இந்த வார்த்தை எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தைன்னு விசுவாசிக்கிறவங்க கை வைத்து. இது பாஸ்டருடைய பிரசங்கமா நான் எடுக்கல, பரத்திலிருந்து தேவன் என்னோடு பேசின வார்த்தையா எடுத்துக்கொண்டேன். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீர்கள்? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Rima kabalabal. ஆமென். ஒரு நிமிஷம் டைம் தர. இதை ஒரு அறிக்கை கூட்டம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தாவே, இந்த வருஷம் நீர் என்னை நடத்தின பாதைகள்ல நான் உங்களை குறை சொல்லிட்டேன், நான் என் வாயில பாவம் செஞ்சிட்டேன், பதில் வைத்து விட்டேன், பயமுறுத்திட்டேன், எழுத்துட்டேன், பின்வாங்கிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், உம்மை மறந்து போயிட்டேன், என் இருதயம் பின்வாங்கிருச்சு, நான் வழி விலகிட்டேன், கர்த்தரை மன்னிக்கணும்னு சொல்றவங்க எழும்பி அறிக்கை எடுங்க பார்க்கலாம். 1 minute டைம். உண்மையாய் இருதயத்தில் வேதனைப்படுகிறவர்கள் சொல்லுங்க சத்தமாக. பரமக்குடியிலிருந்து சிங்காசனத்துக்கு முன்னாக ஒரு வார்த்தை போய் சேரட்டும். ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவன் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் நிற்போம். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம். ஆமென். இனிமேல் நான் உம்மை மறக்க மாட்டேன், இனிமேல் நான் துரோகம் பண்ண மாட்டேன், இனிமேல் என் இருதயம் பின்வாங்காது. ஆமென். இனிமேல் என் காலடிகள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி போகாத. ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக நிற்பேன். நீ சொல்லு, கர்த்தர் ஒரு அபிஷேகம் தர போகிறார். வருஷ கடைசியில நீ உன்னுடைய ஆதி நிலவரத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரதான் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவரீர் என்னை மன்னித்தால் இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்காதபடி எனக்கு ஒரு அபிஷேகம் தாரோ. ரேமா கபா லிபா கரபல கத்விடா பக்கரபானியா சிதபா கரப கத்விடி பிகரபல கத்விடா. ஆம், பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தின சிம்சன் சொன்னா, கர்த்தாவே, மறுபடியும் பிரதிஷ்டை முடி வளருது, ஆனா நான் உமக்காக மரிக்க விரும்புகிறேன், ஆனா ஜெயிச்சுட்டு நான் மரிக்கணும், சத்ருவை பழி வாங்கிட்டு தான் நான் மரிக்கணும். ஆமென். இப்ப நீங்க கேளு, கர்த்தாவே, எனக்கு நாட்கள் கொடுத்திருந்தால், ஆமென், நான் ஜெயிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ பின்வாங்க மாட்டாய். ஒருவர் எதிர்த்து நிற்க கூடாத ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். உன் காலடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில தெய்வம் உன்னை ஊன்ற கட்டுகிறார்.
நீ தடுமாறினதுக்கு, பின்வாங்கினதுக்கு, சூழ்நிலைகளுக்கு நீ யாரையும் குறை சொல்லாத. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் தான் மறுதளிச்சிட்டேன், நான் தான் சபிச்சிட்டேன், நான் தான் சத்தியம் பண்ணேன், நான் தான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் நீங்க மன்னிச்சிங்கன்னா, எனக்கு ஒரு அபிஷேகம் தந்தீங்கன்னா, நான் இனிமே மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. இனி சாகிற வரைக்கும் உமக்காக நிற்பேன். எனக்கு நாட்கள் கூட்டி கொடுக்க 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 நான் உமக்காக எழுந்து பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துன்னு வாயை திறந்து கேளுங்க. சிம்சோன் கேட்டான், ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். ஆமென். ஜீவனாலோ சாவினாலோ தேவநாமம் சீரிலங்க. ஜீவனாலோ சாவினாலோ தேவநாமம் சீரிலங்க. பாவியன காவிந்து பாரில் வைத்தால் பொறுமையா. பாவியன காவிந்து பாரில் வைத்தால் பொறுமையா. என்னையுமே யோபுவை பலப்படுத்தினவர் உன்னை பலப்படுத்துவார். சங்கீதக்காரனை பலப்படுத்தினவர் உன்னை பலப்படுத்துவார். தன்னுடைய குமாரனை பலப்படுத்தினவர் உன்னை பலப்படுத்துவார். சிதாமாக்காராம் திரவனா சிடிபிதனி மிகரிபிது நமஹரி காலாபாலாபா. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதன்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
வியாழன் மாலையில இருந்து உள்ள சுத்திரிப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையும் பரிசுத்தமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞான பிதாவின் நல்ல தூக்கிறோம் கத்தராம ஆராதனை தெய்வம் பொருட்படுத்தப்படினால ஸ்தோத்திரம் தோக்கும் முடிகிற ஆண்டு ஊர்பதி கத்தராக என்று அஸ்தந்த தெய்வ காஸ்தோத்திரங்கள் பாட்டு பதிலாம் கத்தர் பொருட்படுத்தி ஆவின் இருப்பெல்லாம் கத்தர் பொருட்படுத்தி ஆசிரியர் தெய்வ காஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளுக்கு ஆஸ்தோத்திரம் ஒரே பேர் ஆசிரியத்தப்படினால ஸ்தோத்திரத்து காலையில் தெய்வ நீங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் துதிக்கிறோம். இந்த வருடத்தில் கத்தாவை நீங்கள் எப்படி நடத்தினாங்கள், எப்படி நடந்தோ, எப்படி ஜீவித்தோம் என்றதான இந்த காரியங்களுக்கு சிந்து வெளிப்படுத்தின சத்தியங்களுக்கு ஆஸ்தோத்திரம். எப்படி ஜீவித்தில் ஆண்டவரை கத்தாவை ஆன எழுப்புகள் வந்த போதிலும் கூட தேவனை குறைசல் உள்ள வாயினால் பாவம் செய்யவில்லை. கத்தாவை இந்த ஆணையில் கத்தாவை நெஞ்சில் காணப்பட்ட கத்தர் உதேச முடியாது ஜெயிக்கிறோம். சங்கீதக்காரன் கத்தாவை ஆண்டவர்களெல்லாம் வந்த போலும் கூட கத்தாவை நாங்கள் மறக்கவும் இல்லை. கத்தாவை ஆண்டவரை உடன்படிக்கை துரோகம் பண்ணவில்லை இல்லைன்னு சொல்லியிருக்க தாவே பின்பாங்க இல்லை. அந்த நான் ஜீவியத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். தாவை முட்ட வழியில் விட்டு கத்தாவில் அப்படி கத்தாவே போன எத்தனையோ பாதைகளில் கத்தாவே வந்து உண்டு அதில் கத்தாவிடத்தில் ஆக்கி இந்த இடத்துல கத்தாவது நிலவும் சும்மா மாற்றப்பட்ட கத்தர் உதேசியும் ஆண்டு கத்தராயேசுடைய ஜீவியத்தில் கத்தாவே ஆண்டு கத்தாவை பின் வாங்கவில்லை. கத்தாவே ஆண்டு எதிர்க்கவில்லை. கத்தாவே ஆண்டு கத்தாவே அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். நாள் பாவம் செய்யவில்லை. கத்தாவை பாடுகளுக்கு பூர்த்தி போல நாட்கள் அந்த அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்தாவது வருட கடைசியில் கத்தாவங்கள் திரும்பமாக எங்களுக்கு தர கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். அஞ்சனை இல்லாத ஜீவம் கமிழாத அந்த அனுபவ ஜீவியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். தேசனுடைய ஜீவித்தில் ஆண்டு வந்ததான கத்தாவே அந்த அனுபவங்கள் எங்களுடைய ஜீவித்தில் இந்த வருட கடைசியில் திரும்பமாக பெற்றுக்கொள்ள உதேசம் சத்தத்தை கத்தாவை செவி கொடுக்கவும் ஆண்டு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கத்தாவே இந்த வருடத்தில் ஜீவித்தை ஒவ்வொரு ஜீவியத்தை புதுப்பிக்கப்பட்ட கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். ஆனந்த சத்தியங்கள் கத்தாவையுடைய ஜீவங்களை கைக்கொள்ளி கூட கிருபை தரணும். இந்த வருட கடைசியில் கத்தாவை என்று கூட எங்களை தாழ்த்தவும் ஆண்டவரோடு நெருங்கவும் கத்தாவை கிட்ட செய்கிற கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசுத்தத்தை நாங்கள் பெற்று கத்தாவி வரப்போறான ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாக காணப்பட ஜீவிஜெய கத்தர் உதேசம் முடியாது ஜெபிக்கிறோம். உலகம் நடக்கிற பசுத்தான எல்லா ஆராதனையும் தூய்மையாக பொருட்படுத்த ஆசீர்வதித்தபடினாலும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சமயங்களோடு கூட இருக்கட்டும். மிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு சுலமாய் வேண்டி கழிகிறோம் தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.